السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, சங்கையும் மகத்துவம் மிக்க மௌலி நாதாக்களினுடைய இந்த சங்கையான உருஸ் முபாரக்கில் இன்றைய தினம் சஹாபியாத், நபி தோழியர்களினுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளிலிருந்து சில தகவல்களை மாத்திரம் இன்ஷா அல்லாஹ் நான் இங்கே சொல்ல இருக்கிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமந்த தோழர்களை எடுத்துக்கொண்டால், எப்படி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஈடாக நிகராக இன்னொரு நபியை, இன்னொரு ரசூலை சுட்டிக்காட்ட முடியாதோ, அதுபோன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சஹாபிகளுக்கு, தோழர்களுக்கு ஈடாக இணையாக எந்த நபிமார்களினுடைய தோழர்களையும் சுட்டிக்காட்ட முடியாது. அதுபோன்று அவர்களினுடைய இந்த உம்மத்திற்கு நிகராக வேறு எந்த உம்மத்தையும் சொல்லி காட்ட முடியாது. இப்படி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சஹாபிகள் மகத்துவமும் மாண்பும் மிக்கவர்களாக திகழ்கிறார்கள் என்பதோடு மாத்திரமல்லாமல், அவர்களிலிருந்து சற்றும் குறைவில்லாமல் சஹாபியத் என்று சொல்லக்கூடிய நபி தோழியர்களும் இருந்திருக்கிறார்கள். வீரத்திலும் சரி, விவேகத்திலும் சரி, அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது காட்டக்கூடிய பேரன்பிலும் சரி, கல்வியிலும் சரி, ஞானத்திலும் சரி, அறப்பணியிலும் சரி, இந்த சமுதாயத்திற்காக ஈந்து வழங்குவதிலும் சரி, இப்படி எல்லா துறைகளிலும் அவர்கள் சஹாபிகள் எப்படி நிறைவு பெற்று விளங்கினார்களோ அப்படியே சஹாபியத்துக்களும் நிறைவு பெற்று விளங்கினர் என்பதற்கான சில குறிப்புகளை மாத்திரம் இன்ஷா அல்லாஹ் இங்கே நான் சொல்ல இருக்கிறேன். அருமையான பெருமக்களே, அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மார்க்க விஷயத்தை, ஞானத்தை தெரிந்து கொள்வதற்காக ஆவல் கொண்ட அந்த பெருமக்கள், பெண்மக்கள், இவர்களினுடைய அறிவுபூர்வமான கேள்விகளும் ஹதீதுகளிலும் வரலாறுகளிலும் நிறைவாகவே பதியப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் முதல் செய்தி, ஒரு தொழுகை முடிந்தது. ஜமாஅத்து தொழுகையில் ஒரு தொழுகை முடிந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு இணைந்து பெண்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று
அங்கே சொன்னார்கள், யா மாஷரன் நிசா, பெண் சமுதாயமே, தஸத்தக்ன வலவ் பிஹுலியிகுன்ன, நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள். நீண்ட செய்தியில் ஒரு துண்டு மாத்திரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய செய்தியை சொல்றாங்க. அதுல ஒரு துண்டு, தஸத்தக்ன வலவ் பிஹுலியிகுன்ன, நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள், அது உங்களினுடைய நகையாக இருந்தாலும் சரி, நகையா இருந்தாலும் நீங்க கொடுங்க அப்படின்னு. அந்த மஜ்லிஸ்ல இருந்தவங்கெல்லாம் கூட சில பேர் சின்ன மாலைகள் போட்டிருந்தாங்க, அதை கலத்தி கொடுத்தாங்க, காதிலிருந்து கம்மலை கலற்றி கொடுத்தார்கள் என்றெல்லாம் ஹதீதுகளில் வரலாற்றில் பார்க்க முடிகிறது. அதை பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தந்த அந்த அன்பளிப்புகளை, சதக்காக்களை அவர்கள் ஒரு துண்டிலே எடுத்து பொதிந்து வைத்துக் கொண்டார்கள். சமுதாயத்தில் யார் தேவையுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அது செலவழிக்கப்படும். மஜ்லிஸ் முடிந்து பெண்கள் எல்லாம் வீடு திரும்பினார்கள். அதிலே ஒரு பெண்மணி ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய மனைவி. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பொறுத்தவரை மிகுந்த அறிவாளி, நல்ல ஞானி, நிறைய ஹதீதுகளை அறிவித்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்று கருதப்படும் அளவிற்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இல்லத்தாரோடு, வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண்களோடு மிக நெருக்கமானவர்கள். அந்த அளவிற்கு உரிமையை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான சஹாபி. அவர்களினுடைய மனைவியார் தான் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா. நிறைய ஸைனபுகள் இருக்கிறாங்க, அதுல ஒரு ஸைனப் இவங்களுடைய மனைவி. இந்த ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மிகப்பெரிய அறிவாளி. அவர்கள் என்ன செய்தார்கள், தன்னுடைய அவங்க இடத்துல கொஞ்சம் வசதியும் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வந்து ஏழைகளுக்காக நீங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்ட அந்த வேண்டுதல் ஸைனப் நாயகியினுடைய மனதில் ஆழமா பதிந்திருந்தது. அவங்க நேரா வந்து தன்னுடைய கணவரிடத்துல கேட்டாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய அறிவாளி, குர்ஆனை ஓதுறதுல ரொம்ப பெரிய அழகா ஓதுவாங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னால், குர்ஆன் இறங்கியவாறு அந்த ஈரணைப்போடு, அந்த இனிமையோடு, அந்த சுவையோடு யாராவது ஓத வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இப்னு மஸ்ஊத் ஓதுவதை போன்று ஓதுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு தஆலா. அவ்வளவு அழகா ஓதுவாங்க. அப்படி சில சஹாபிகள் இருந்தாங்க. சேனா கஅப் ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க, சேனா உபை ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு போன்றவர்கள் எல்லாம் மிக ரொம்ப அழகா ஓதுவாங்க. ஒரு கட்டத்தில் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உபையே, எனக்கு லம் யகுனில் லதீன கஃபரு என்ற சூராவை ஓதி காட்டுங்கள் என்கிறார்கள். அப்படியே அரண்டுட்டாங்க. நாயகமே, குர்ஆன் உங்களுக்கு இறங்குகிறது, நான் உங்களுக்கு ஓதி காட்டவா என்று கேட்ட பொழுது, ஆமாம், நீங்க எனக்கு ஓதி காட்டணும். ஏன் தெரியுமா, அல்லாஹ் சொன்னான், லம் யகுனில் லதீன கஃபரு என்ற சூராவை உபை ரொம்ப அழகா ஓதுறாரு, அவரை ஓத வச்சு நீங்க கேளுங்க நாயகமே என்று அல்லாஹ் சொன்னான் என்கிறார்கள். சம்மானி எல்லாம் அவங்க கேட்கிறாங்க பாருங்க, அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு. சம்மானி எல்லாம் அல்லாஹ் என்னுடைய பெயரை சொன்னானா, என்னுடைய பெயரை சொல்லியா சொன்னான் என்று கேட்டபோது, ஆம், உங்க பெயரையே சொன்னான் என்றார்கள் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே அழுதுட்டாங்க. அல்லாஹ் நம்ம பேரை சொல்ற அளவுக்கு, ஒரு ஜனாதிபதி நம்ம பேரை சொன்னாரு, ஒரு முதலமைச்சர் ஒரு பேரை நம்ம பேரை உச்சரிச்சார் ஒரு மீட்டிங்ல, அவர் நல்ல ஆளு அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு பெரிய பெருமையாக இருக்கும், எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கும். ஜனாதிபதிகளையும் பிரதமர்களையும் முதலமைச்சர்களையும் உலகத்திலே அறிவாளர்களையும் ஆற்றல் மிக்கவர்களையும் உருவாக்கக்கூடிய அல்லாஹ் அவன் ஒரு சஹாபியினுடைய பெயரை சொன்ன போது அந்த சஹாபிக்கு எப்படி இருக்கும், எவ்வளவு சந்தோஷம். அந்த மனநிறைவான் சந்தோஷத்தால் அவர்கள் அழுதுட்டாங்க. அப்படி சில சஹாபிகள் இருக்கிறார்கள், குர்ஆனை ஓதுனா ரொம்ப அழகா ஓதுவாங்க, அவ்வளவு இனிமையாக இருக்கும். அந்த மாதிரி ஓதக்கூடியவர்களை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ஒரு ஆளு. அவர்களுடைய மனைவி தான் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்க வந்து கேட்கிறாங்க,
என்னுடைய அருமை கணவரே, இன்னைக்கு பெண்கள் மஜ்லிஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கா செய்ய சொன்னாங்க, அது உங்களினுடைய நகையாக இருந்தாலும் சரி என்று சொன்ன பொழுது என்னுடைய கழுத்துல ஒரு மாலை இருக்கு. இந்த மாலையை நான் என்ன செய்யணும், சதக்கா செய்யணும் வேண்டும் என்ற ஒரு ஆசை விருப்பம் எனக்கு இருக்கு. இந்த மாலை அப்துல்லா இப்னு மசூத் ஒன்றும் செஞ்சு கொடுக்க இல்லை, அவங்க கொடுத்த மாலை இல்லை, கணவர் தந்த மாலை அல்ல, கணவர் தந்த நகை அல்ல, மாறாக அவங்களுடைய பெற்றோர் கொடுத்த நகை, அவர்களினுடைய பெற்றோர் கொடுத்த நகை அது. அதனால் தான் என்ன செஞ்சாங்க, அப்படி கொடுக்கறதுக்கு தானாகவே ஒரு விருப்பம் தெரிவிச்சாங்க. ஆனா இப்ப என்ன கேட்கிறாங்க அவங்கன்னு கேட்டா, நகையை கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை எனக்கு வந்துருச்சு, முடிவுக்கு நான் வந்துட்டேன். கணவரிடத்துல என்ன கேட்கிறாங்க, நீங்க இருக்கிறங்க உங்களுடைய கைகள் வெறும் காலி கைகளாக இருக்கிறது, அதாவது நீங்க ஏழையா இருக்கிறீங்க. சில இடங்கள்ல பார்த்தோன்னு சொன்னா மனைவி விட நல்ல வசதியா இருப்பாங்க, மாப்பிள்ளை நல்ல பையன் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்க, அந்த மாப்பிள்ளையை எடுத்துக்கிடுவாங்க. பெரிய வசதி படைத்தவர்கள் கூட மாப்பிள்ளை நல்ல திறமையானவன், நல்ல ஒழுக்கமானவன், நல்ல உழைக்கக்கூடியவன், நல்ல ஆற்றல் மிக்கவன் என்பதற்காக அந்த மாப்பிள்ளையை தேர்ந்தெடுப்பாங்க. இது ஒன்றும் இயல்பான ஒன்று. அதே போல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பொறுத்தவரை ஏழ்மையானவர்கள். அவங்க முடிச்சிருக்கக்கூடிய வீடு ஓரளவு பரவாயில்ல, ஓஹோ என்று இல்லை என்றாலும் கூட ஓரளவு வசதியானவங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் வீடு தான் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா வீடு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்களை எடுத்து முடிச்சிருக்கிறாங்க. ஆனா வாழ்க்கையை ஓட்டி செல்வதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. யாரு? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. வசதி இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. ஆனாலும் அதே சமயத்தில் மனைவி வீடு என்பது கொஞ்சம் வசதியாக இருந்தாலும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சது. அவங்க தான் உதவி செய்து அந்த குடும்பத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இவர்களால் குடும்ப அளவிற்கு, குடும்பத்தினுடைய தேவை அளவிற்கு சம்பாதிக்க முடியாத ஒரு நிலை இருந்தது. இப்ப என்ன செய்யறாங்க, ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய நகையை சதக்கா செய்வது என்பது ஒரு முடிவாயிடுச்சு. இந்த சதக்காவை தன்னுடைய கணவருக்கே கொடுத்துட்டா என்ன, மாப்பிள்ளை ஏழையா இருக்காங்க. இதுல இருந்து சட்ட விளக்கங்களும் நமக்கு கிடைக்கிறது. சஹாபியத்துகளின் மூலமாக நமக்கு ஃபிக்ஹுனுடைய சட்டமும் உருவாகிறது. தன்னுடைய கணவன் ஏழையாக இருக்கும் பட்சத்தில் அவனுக்கு தன்னுடைய பொருளை கொடுக்க முடியுமா, சதக்காவாக கொடுக்க முடியுமா, ஒரு மனைவி கொடுக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி இப்ப இவங்களுடைய என்ன இது எழும்புகிறது. தன்னுடைய கணவனுக்கே நம்முடைய மாலையை கொடுத்தால் என்ன, அதை வச்சு அவர் சம்பாதிச்சு கொண்டு ஏதாவது என்ன செய்வாரு, அவர் நமக்கு நம்மளை காப்பாற்றுவாரு, நம்முடைய குடும்பத்தை கை தூக்குவாரு என்ற ஒரு எண்ணம் ஸைனப் நாயகி அவர்களுக்கு ஏற்பட்டு அந்த நிலையோடு தன்னுடைய கணவர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த மாலையை நான் தர்மம் செய்யறதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன், ஆனா நீங்களும் அந்த சிஃப்ருல், நீங்க ரொம்ப ஏழையா இருக்கிறீங்க, அதனால அந்த மாலையை நான் உங்களுக்கே தர்மம் செய்யலாமா என்று எனக்கு ஒரு எண்ணம் வருகிறது. ஆனால் அது மார்க்கத்தில் ஆகமாக்கப்பட்டதா? ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கே தர்மம் செய்யலாமா கணவன் ஏழையாக இருக்கும் பட்சத்தில் என்ற ஒரு கேள்வி எனக்கு எழுகிறது. இப்படி ஒரு, ஆனா இதை யார்கிட்ட கேட்டு தெரியணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொல்லணும். ஆகவே நீங்க போய் அதை கேட்டுட்டு வாங்க, உங்களுக்கு தர்றதுக்கு நான் பிரியப்படுறேன், என்னுடைய தர்மம் நான் உங்களுக்கு அன்பளிப்பா கொடுக்குறேன்னா பிரச்சனை இல்லை, என் மனைவிக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டு போலாமே அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தா இங்க இன்னொரு வேலை இருக்கு. ஏனெனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஸத்தக்ன யா மஅஷரன் நிஸா, பெண்களே நீங்கள் சதக்கா செய்யுங்கள் என்றார்கள். அந்த அடிப்படையில் சதக்கா செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சு. அந்த சதக்காவை தன்னுடைய கணவனுக்கு செய்யலாமா? இப்ப சதக்காவுடைய பிரச்சனை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பளிப்பு கொடுங்கன்னு சொல்லல, அன்பளிப்பு யாருக்கும் கொடுக்கலாம், அது வேற விஷயம். இப்ப சதக்காவின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன, தர்மத்தின் மூலமாக ஒரு தர்மம் செய்யக்கூடியவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை எல்லாம் சொன்னார்கள். தஸத்தக்ன வலோ பிஷிக்கி தம்ரத்தின் இத்தகுன் நார வலோ பிஷிக்கி தம்ரத்தின், நீங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களை, அது ஒரு பேரிச்சம்பளத்தினுடைய துண்டாக இருந்தாலும் சரி, அதையாவது நீங்க தர்மம் செய்யுங்க, உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க என்று அவர்கள் தூண்டினார்கள். எனவே சதக்காவினுடைய ஆசை என்பது அவர்களுடைய இதயத்தில் முழுமையாக இருந்ததின் காரணத்தினால் சதக்கா செய்யணும், அதை தன்னுடைய கணவனுக்கு செய்யலாமா என்ற எண்ணம் அவர்களுக்கு எழுந்தது. கணவன்கிட்ட சொன்னாங்க, நீங்க போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு வந்துருங்களேன், நீங்க போய் கேட்டு வாங்க,
இப்படி ஒரு சதக்கா செய்யலாமா, என்னுடைய மனைவி விருப்பப்படுறாங்க, எனக்கே சதக்கா செய்யறதுக்கு விருப்பப்படுறாங்க, அவங்களுடைய நகையை அதை செய்யலாமா அப்படின்னு நீங்க கேட்டு வந்துருங்க என்று சொன்ன போது இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, என்ன ஜைனப், நீங்க நகையை தந்தா எனக்கு சந்தோஷம்தான், அதை வச்சு நான் ஏதாவது ஒரு தொழில்களில் பார்ப்பேன், அது வேற விஷயம். ஆனா எனக்கே நீங்க சதக்கா செய்யறத பத்தி நானே ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டா அது எனக்கு வெக்கமா இல்லையா? என் பொண்டாட்டி எனக்கு சதக்கா செய்ய விரும்பல, நம்ம யார்கிட்ட சொல்லுவோமா? இது எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குமே ஜெய்னப், என்ன எப்படி நீங்க இதை போய் கேட்க சொல்றீங்களே? வேற மற்ற விஷயமா இருந்தா பரவாயில்ல, எனக்கு வேற யாருக்காவது தர்மம் செய்யறதா போய் கேட்டு போயிடலாம், வேற விஷயமா இருந்தாலும் கேட்கலாம். எனக்கு நீங்க தர்மம் செய்யறத போய் நானே போய் கேட்கறதுங்கிறது ரொம்ப ஒரு ஹயா இல்லையா? அது வெக்கமான ஒரு விஷயம் இல்ல ஜெய்னப். அதனால நீங்களே போய் கேட்டு வந்துருங்க அப்படின்னா அவங்க சும்மா விடவும் இல்லை, நீங்களே போய் என்ன செஞ்சிருங்க, கேட்டுட்டு வந்துருங்க என்று ஜெய்னப் நாயகியை அனுப்பி வைக்கிறாங்க. ஜெய்னப் நாயகி அங்கிருந்து புறப்பட்டு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசல் கிட்ட வரும்போது இன்னொரு பெண்ணும் வர்றாங்க. மதீனா ஷரீஃபை சேர்ந்த இன்னொரு பெண், ஒரு அன்சாரி பெண்ணு, அவங்களும் வந்து நிற்கிறாங்க. வந்து வாசல்ல நிற்கும் பொழுது இவங்க ஏற்கனவே ரெண்டு பேருக்கு இடையில பழக்கங்கள் நல்ல நெருக்கம் இருக்கிறது, இருவரும் பேசிக் கொள்கிறார்கள். வந்த ரெண்டு பேருமே ஒரே நோக்கத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க. அவங்களும் தன்னுடைய கணவனுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற எண்ணத்துல தான் அந்த பெண்ணும் வந்திருக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேரும் வீட்டு வாசல் நிற்கிறாங்க. எப்படி வீட்டுக்குள்ள போறது அப்படிங்கிற கொஞ்சம் தயக்கம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள எப்படி நுழையிறது என்ற ஒரு தயக்கத்தோட இருக்கும் பொழுது அங்கிருந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வெளியில வர்றாங்க. அப்போ இவங்க சொன்னாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி ஜைனப் நாயகி ரலியல்லாஹு தஆலா ஐ பிலால், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே கொஞ்சம் வாங்க. என்னம்மா அப்படின்னாங்க. நாங்க ஒரு மஸ்அலா, ஒரு சட்ட விளக்கத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடத்துல கேட்கறதுக்கு வந்திருக்கிறோம், அதை நீங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே, நீங்க போய் கேட்டுட்டு வந்துருங்களேன், எங்களுக்கு கொஞ்சம் கேட்கறதுக்கு அச்சமா இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கும் வகை இறங்கக்கூடிய வீடாக இருக்கிறது, நீங்க இருந்து பழக்கப்பட்டுட்டீங்க, அந்த வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கும் எங்களுக்கு அச்சமா இருக்குது, இந்த கேள்வி கேட்கறதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் அச்சமா இருக்குது, எனவே நீங்களே போய் கேட்டு வந்துட்டா அது நல்லா இருக்குமே என்று நாங்கள் கருதுகிறோம் என்று சொன்ன பொழுது, சரிம்மா என்ன கேள்வி அப்படின்னாங்க. சொன்னாங்க, என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கா செய்ய சொன்னாங்க இல்லையா? ஆமா, நானும் ஒன்னா தானே வந்திருந்தேன். நாங்க எங்களுடைய கணவனுக்கே எங்களுடைய நகைகளை கொடுக்க விருப்பப்படுகிறோம். ஏன்னா அந்த சதக்காவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஒலவ் பிஹுலியிகுன்ன, அது உங்களினுடைய நகையாக இருந்தாலும் சரியே என்று சொன்னதால் நகையை கொடுக்கணும் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க. வேற ஏதாவது சதக்கா கொடுக்கலாம், ஆனா இங்கே தன்னுடைய ஒலவ் பிஹுலியிகுன்ன, அது உங்களினுடைய நகையாக இருந்தாலும் சரியே என்ற வார்த்தையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபயோகித்ததால் அந்த நகையை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. எனவே இந்த நகையை நாங்கள் எங்களுடைய கணவனுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு நீங்க கொஞ்சம் கேட்டு வர்றீங்களா? சரி, நான் கேட்டு வர்றேம்மா அப்படின்னு உள்ள போகும்போது பிலால் கொஞ்சம் நில்லுங்க. ஜைனப் நாயகி சொன்னாங்க, கொஞ்சம் நில்லுங்க, என்ன நாங்க தான் கேட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லாதீங்க, எங்களை சொல்லாதீங்க, எங்க பெயரை சொல்லாதீங்க, யாருன்னு கேட்டா எங்களை சொல்லிடாதீங்க, ரெண்டு பொம்பளை கேட்டு வந்தாங்க நீங்க சொல்லுங்க, எங்க பேரை சொல்லிடாதீங்க என்று சொல்லி அனுப்பினார்கள். அதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டாங்க. நாயகமே, வெளியில ரெண்டு பெண்கள் நிற்கிறார்கள், சரி, அவர்கள் இப்படி இப்படி கேள்விகள் கேட்கிறார்கள், தங்களுடைய கணவனுக்கு தங்களுடைய நகைகளை தர்மம் செய்யலாமா, சதக்கா செய்யலாமா என்று கேட்கிறார்கள். நாயகமே, அப்படி செய்யறதுக்கு அனுமதி இருக்குதா என்று கேட்கிறாங்க. மன்ஹுமா, அப்படி கேட்டது யாரு அப்படிங்கிறாங்க. முதல் கேள்வி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க ரெண்டு பேரும் பேரை சொல்லவானா அப்படின்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. குறிப்பாக பேசியதெல்லாம் ஜைனப் நாயகி தான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கேட்டு அனுப்பி இருக்கிறாங்க. ஆனா பேரை சொல்லவானான்னு சொன்னதும் அவங்க தான். யாரு அது என்று கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்ல, பேரை சொல்லவானான்னு சொல்லிட்டாங்க, அதனால சொல்ல முடியல என்றெல்லாம் சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு கேட்டா சொல்லணும், யாருன்னு, அதான் ஷரியத். யாருன்னு அவங்க கேட்கிறாங்களா? இவர்கள் ஏற்கனவே நான் சரி பரவாயில்ல நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி வந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டால் பதில் சொல்லி ஆகணும். இதுதான் மார்க்கத்தினுடைய தீர்ப்பு. இப்ப யாரு அப்படின்னு கேட்டாங்க, ஜைனப். ஜைனப்னு பதில் சொன்னாங்க. ஐயோ ஜையானி, மதீனால நிறைய ஜைனபுகள் இருக்கிறாங்களே, எந்த ஜைனப்? இம்ராத்து இப்னு மஸ்ஊத், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி ஜைனப் நாயகி. அப்படியா பிலால், அந்த பெண்களிடத்துல போய் நீங்க சொல்லுங்க, அவங்களுக்கும் சரி, அவங்களுக்கு பின்னால் எவ்வளவு பெண்கள் அவங்களுடைய தோழிமார்கள்லாம் இருப்பார்கள் அல்லவா, அவர்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள்,
அழகான ஒரு கேள்வி அந்த பெண்மணி கேட்டிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஹா அஜ்ரான், அவர்களுக்கு 2 கூலிகள் இருக்கிறது. ஒன்று சதக்கா செய்த கூலி, இன்னொன்று தன்னுடைய குடும்பத்திற்கே உதவிய கூலி. 2ம் கிடைக்கும் என்று சொல்லுங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சட்ட விளக்கம். அப்ப இதிலிருந்து மார்க்கத்தில் இமாம்கள் நிறைய தீர்ப்புகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த ஹதீதை வச்சு நிறைய விளக்கங்களை சொல்றாங்க. சதக்கா, இப்ப உதாரணமா பொதுவாகவே ஒரு கணவன், ஒரு பெண்மணி எவ்வளவுதான் வசதி படைத்தவளாக இருந்தாலும் கணவன் மீது தான் நஃபகா கிஸ்மா கடமை. அவன் தான் கொடுக்கணும், அவன் மீது தான் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. சரி, அவனால கொடுக்க முடியல, ஒரு காலகட்டத்தில் உடைய பிசினஸ் நல்லா இல்லை, சரியா இல்லை, போதுமான அளவுக்கு சம்பாதிக்க முடியல என்று இருக்குமையானால் அந்த பெண்மணிக்கு என்ன செய்யறான், அவன் வாப்பா கொடுக்கிற பொருளை வைத்து அவளை என்ன செய்து கொள்கிறார், தன்னுடைய குடும்பத்தை ஓட்டிக் கொள்கிறார். இவரால் கொடுக்க முடியல, ஆனா ஒரு கணக்கு எழுதி வச்சுக்கிறான்னு வைங்க, ஒரு 10 மாசம் சரியா ஓடல, அந்த 10 மாசத்திற்கான செலவை யார் தான் கொடுத்திருக்கிறான், அந்த பெண்மணிக்கு கிடைத்த பொருள் இருந்து அவ செலவழித்து இருக்கிறார். அவங்க வாப்பாவோ அவங்க காக்காவோ அவங்களுடைய குடும்பத்தாரோ அந்த பெண்ணுக்கு கொடுத்த பொருளிலிருந்து இவர் செலவழித்திருக்கிறார். அந்த பொருள் அவள் இடத்துல இருந்திருக்கு, அல்லது ஏற்கனவே கொடுத்த பொருள், அல்லது அவள் சேமித்து வைத்திருந்த பொருள், அதிலிருந்து அவள் என்ன செய்கிறாள், சேமித்து செலவழித்துக் கொள்கிறார். தனக்கும் தன்னுடைய கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் செலவழித்துக் கொள்கிறான் வைங்க. ஒரு காலகட்டத்தில் இவர் வசதி ஆயிட்டார். வசதி ஆகுனா அந்த 10 மாசத்துக்கு உண்டான செலவு என்னவோ அவையெல்லாம் இவருடைய திம்மத்தில் இருக்க கடனாக இருக்கும், அவர் திருப்பி கொடுக்கணும். அந்த பெண்மணி கேட்டா கொடுக்கணும், அவருடைய திம்மத்தில் இருக்கும். அது முடியல, கடைசி வரைக்கும் அவர் ஏழையாக இருந்தால் அது பிரச்சனை இல்லை. அவருக்கு மீண்டும் வசதி வந்தால் அந்த காலகட்டத்தில் அவள் தன்னுடைய பொருளிலிருந்து செலவழித்தாள் அல்லவா, அல்லது வாப்பா அவங்க உம்மா அவங்க அப்பா மூலமாக அவளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள், அந்த சொத்துக்கள் இருந்து அவள் தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் செலவழித்தால் அந்த பணத்தை எல்லாம் கணவன் திருப்பி கொடுக்கணும் என்று மார்க்கம் சட்டம் சொல்லும். அதுக்குண்டான வசதி கணவனுக்கு வந்தால், வரலன்னா வேற விஷயம். அப்ப இந்த சட்டங்கள் எல்லாம் இது போன்ற ஹதீதுகள் இருந்து, ஹதீது ஒரு வரி ஹதீதாக இருக்கலாம், 2 ஹதீதுகளாக இருக்கலாம், ஆனால் அதிலிருந்து பல சட்டங்களை பெற முடிகிறது. இமாம்கள் இந்த ஹதீதை வைத்து பல்வேறு சட்டங்களை என்ன செய்கிறார்கள், குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு நிகழ்வு, அற்புதமான ஒரு பெண்மணியாக திகழ்ந்தவர்கள் ஸைனப் இம்ரஅத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா உடைய மனைவியாக திகழ்ந்த சையதுனா ஸைனப் நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவர்கள் இப்படி என்றால் சையதத்துனா உம்மு தஹ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற ஒரு அற்புதமான ஒரு பெண்மணி. உம்மு தஹ்தாஹ் என்ன அவங்களுக்கு பேர். பொதுவா அரபுகள் அவங்களுடைய அசல் பேர் வேற இருக்கும். இப்போ உதாரணமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை பாருங்க, உம்மு ஹபீபான்னு இருக்கிறாங்க ரலியல்லாஹு தஆலா, அவங்களுடைய வரலாற்று குறிப்பும் ஒன்று இருக்கிறது. உம்மு ஹபீபா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இவர்களுடைய அசல் பெயர் என்ன, ரம்லா. ரம்லா நாயகி நம்ம சொல்றோம் இல்லையா, ரம்லாங்கிறது அவங்களுடைய அசல் பெயர். உம்மு ஹபீபாங்கிறது அவங்களுக்கு ஹபீபான்னு ஒரு பிள்ளை இருந்தது, அவங்களுக்கு உம்மாவா இவங்க இருந்ததுனால உம்மு ஹபீபா, ஹபீபாட உம்மா. உம்மு சலமா, சலமாவினுடைய உம்மா. உம்மு சுலைம், சுலைமுடைய உம்மா. இப்படித்தான் பெயர்களை அரபுகள் நிறைய செஞ்சிருக்கிறாங்க, வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி அபு அபு என்று வரும் இல்லையா, அதே மாதிரி அபு என்று சொன்னால் அவர் அபு ஆமீர், ஆமீருடைய வாப்பா. அபு அப்பாஸ், அப்பாஸினுடைய வாப்பா. அபு அப்துல்லா, அப்துல்லாவினுடைய வாப்பா என்ற பெயர்கள். இது அப்படி அரபுகளிடத்தில் கூடுதல் பழக்கத்திலே இது இருந்தது. அந்த வகையிலே தஹ்தாஹ் என்று ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய பெற்றோருக்கு உம்மு தஹ்தா அபு தஹ்தா ரலியல்லாஹு தஆலா என்று பெயர் இருந்தது. அவங்களுடைய அசல் பெயரே மறந்து போயிடும், அசல் பெயர் என்னங்கிறதே மறந்துடும். இதற்கு பிறகு இந்த பட்ட பெயர்கள் தான் என்ன செய்யும், லக்கபுகள் தான் நிலைத்து நிற்கும். இது இயல்பான ஒன்று. அந்த வகையிலே அபு தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல இருக்கிறாங்க. ஒரு வசனம் இறங்குகிறது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் எதை உங்களுக்கு விரும்புகிறீர்களோ அதை மற்றவங்களுக்கு கொடுங்க, அப்போதான் நீங்கள் உண்மையானவர்களாக நன்மையை பெற்றுக்கொண்டவர்களாக ஆக முடியும் என்ற வசனம் இறங்கிய போது அங்கு இருந்த அபு தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவங்களுக்கு சொந்தமா 2 பேரிச்சம்பழ தோட்டம் இருந்தது, 2 தோட்டங்கள் இருந்தது. அவர்கள் சொன்னார்கள், யாரும் சொல்ல எனக்கு 2 தோட்டம் இருக்குது, அந்த 2 தோட்டத்தையும் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன், நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அப்படின்ட்டாங்க. இன்றைய கால தலைவர்களா இருந்தா 2 தான் இருக்கா, 3 ஒண்ணு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி காலகட்டம். தொண்டர்கள்ட்ட எதையெல்லாம் பிடுங்கணுமோ அதையெல்லாம் பிடுங்கக்கூடிய தலைவர்களை தான் நம்ம பார்க்க முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி செய்யாதீங்க, லா தஃஅல், அப்படி செய்யாதீங்க.
ரெண்டையும் நீங்க கொடுத்துட்டா உங்க குடும்பத்துக்கு நீங்க என்ன செய்வீங்க? உங்க மனைவி மக்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க? அதனால நீங்க கொடுக்கணும் என்ற ஒரு முடிவுக்கு வருவீர்களே, ஆனால் ஒன்றை கொடுங்கள், ஒன்றை உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள், அப்படி செய்யாதீங்க அப்படின்னாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு சஹாபி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பின்னால் கொஞ்சம் வசதி ஆயிட்டாங்க. அல்லது வேற ஒரு சஹாபி, பல சஹாபிகளுடைய செய்திகளில் இது வருகிறது. அவங்க சுகம் இல்லாம படுத்த படுக்கையிலே இருக்கிறாங்க. படுத்த படுக்கையிலே இருக்கும் பொழுது அவர்களை சுகம் விசாரிப்பதற்காக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் நாயகத்தோட வர்றாங்க. வந்து விசாரிக்கும் பொழுது அவங்க மயக்க நிலையில் இருந்தாங்க. ஒரு மயக்க நிலையில் இருந்தாங்க. தண்ணியை கொண்டு வர சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிச்சாங்க. மயக்கம் தெளிந்தது. எழுந்து உட்கார்ந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, யார சொல்லலாம், எனக்கு மௌத்து நெருங்கிடுச்ச மாதிரி எனக்கு தெரியுது, மௌத்து எனக்கு நெருங்கி விட்டது போன்று தெரிகிறது. எனவே என்னுடைய சொத்துக்களை எல்லாம் நான் ஏழைகளுக்கு கொடுக்க விரும்புகிறேன், எல்லாத்தையும் நான் சதக்கா செய்ய விரும்புகிறேன் அப்படி என்று அந்த சஹாபி சொல்றாங்க. எல்லாத்தையும் நான் சதக்கா செய்ய விரும்புகிறேன். அப்போ சொன்னாங்க, லா தஃபால், அப்படி செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னாங்க, அப்படி செஞ்சுட்டா உன் பிள்ளைகள்லாம் எத்தகஃபஃபுன்னாஸ், மக்கள்கிட்ட கையேந்திட்டு இருக்கிறத நீங்க விரும்புறீங்களா? உன் பிள்ளைகள்லாம் மக்கள்கிட்ட போய் கையேந்தி எனக்கு ஏதாவது தாங்க அப்படின்னு நீ நல்லா இருந்துட்டு இருக்கிற பணத்தை எல்லாம் மற்றவங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு உன் பிள்ளைகள் கையேந்தி நிற்கணுமா? அந்த மாதிரி நீங்க செய்யக்கூடாது. தர்மம் செய்யுங்கள், தர்மம் செய்வதிலே நிறைய நன்மைகள் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது வச்சுட்டு நீங்க போங்க, அதுக்கு மேல உள்ளது நீங்க செய்யுங்க. அப்படியா? அப்படின்னா நான் 1/3 நான் வச்சுக்கிட்டு 2/3 சுலுசைன், 3இல் 2 பங்கை 66% நான் என்ன செஞ்சறேன். 1 கோடி ரூபாய் இருக்குது, அல்ல 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னா 66,000 ரூபாய் நான் கொடுத்துறேன், 33,000 நான் வச்சுக்கிறேன். 1 பங்கை 3இலே 1 பங்கை நான் வைத்துக்கொண்டு 2 பங்கை நான் கொடுத்துறேன் அப்படின்னாங்க. ரொம்ப அதிகம், அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்படியா நாயகமே? அப்ப பாதி 50-50 ஏழைகளுக்கு நான் பாதியை கொடுத்துறேன், பாதியை நான் என்னுடைய குடும்பத்தாருக்காக வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லும் போதும் அப்படியும் செய்யக்கூடாது அப்படின்னாங்க. அப்ப சுலுஸ் 1/3 நான் கொடுத்துறேன், 2/3 என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் வச்சுக்கிறேன். 1/3 சுலுதை நான் கொடுத்து விடுகிறேன், சுலுதானி 2/3 என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கட்டுமா என்று சொன்ன போது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அதுவும் அதிகம் தான், சரி பரவாயில்ல, சரி பரவாயில்ல, அதுவும் அதிகம் தான், பரவாயில்லை என்று சொன்னார்கள். அப்ப இதிலிருந்து ஒரு சட்டத்தை நம்முடைய ஃபுகாஹாக்கள் சொல்லுவார்கள். இப்போ ஒருத்தர் மௌத்தா போறாரு, அவர் வந்து பள்ளிவாசலுக்கு அவ்வளவு கொடுத்துருங்க, இதுக்கு இவ்வளவு கொடுத்துருங்க, அதுக்கு ஒரு 1 கோடி ரூபா அவர்கிட்ட இருக்கு, 10 பள்ளிவாசலுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்துருங்க, அந்த மதரசாவுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்துருங்க, இந்த குமர் காரியத்துக்கு இது கொடுத்துருங்க, இந்த அனாதை நிலையத்துக்கு இவ்வளவு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு 50 லட்சம் ரூபா பாதியை சொல்றாரு, வசியத்தை செய்யறார் என்றால் அந்த வசியத் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். 3ல் ஒரு பகுதி வரைக்கும் தான் வசியத்துக்கு செலவு செய்யணும். அங்க வசியத்து செய்திருந்தால் அவர் செய்திருந்த வசியத்து இருக்கும் சொத்திலே இருக்கும் பணத்திலே 3இல் 1 பங்குக்கு உட்பட்டதாக இருந்தா ஓகே. ஆனால் 3இல் 1 பங்குக்கு, அதாவது 1/3க்கு அதிகமாக இருந்தால் அப்படி செய்ய முடியாது. அதிகபட்சமாக ஒரு வசியத்தை ஒரு மனிதன் செய்திருக்கிறான் என்றால் அதில் 3இல் 1 பங்கு தான் வசியத்துக்காக கொடுக்க முடியும், அதுக்கு மேல செய்ய முடியாது. அது வாரிசுக்காரர்களுக்கு தான் கிடைக்க வேண்டும் என்று மார்க்க தீர்ப்பு நமக்கு சுட்டிக்காட்டும். ஆக இப்படியெல்லாம் நமக்கு இந்த சஹாபிகள் கேட்ட கேள்விகளில் இருந்து நிறைய விளக்கங்களை பெருமக்கள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு ஹதீத் அப்படி இருக்கும், அந்த ஹதீதை வச்சு அப்படியே முடிவு செய்ய முடியாது. அதனுடைய பின்னணிகள் என்னங்கிறது இவைகளை பார்க்கும் பொழுதுதான் சட்ட தீர்ப்புகள் நமக்கு இப்படியெல்லாம் இமாம்கள் வழங்கி இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாகும். இப்போது அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், யார சொல்லலாம், எனக்கு 2 தோட்டங்கள் இருக்கிறது, இந்த 2ஐயுமே நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொன்ன பொழுது, அப்படி செய்யாதீர்கள், அப்படி கொடுக்கணும் நீங்க முடிவுக்கு வந்தா 1 கொடுங்க, 1 நீங்க வச்சுக்கோங்க. சரி நாயகமே, நீங்க சொன்ன மாதிரி நான் 1 கொடுக்கிறேன், 1ஐ நான் எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்காக வச்சுக்கிறேன். ஆனா 1 என்ன இருக்கிறதுல பெரிய தோட்டத்தை நான் கொடுத்துருவேன், 2 தோட்டத்தில் எது சிறந்த தோட்டமோ அந்த தோட்டத்தை நான் கொடுப்பேன், அதற்கு நீங்க எனக்கு உத்தரவு தரணும்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அனுமதித்தார்கள். சரி பரவாயில்ல கொடு. அப்ப இது தர்மம், வசியத் அல்ல, இது தர்மத்தினுடைய நிலை. சரி கொடுங்கள் என்று சொன்னார்கள். உடனே சொன்னாங்க, இந்த தோட்டம் இதுதான் என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தோட்ட நாயகமே, இதை நான் அப்படியே என்ன செஞ்சு விடுகிறேன், கொடுத்து விடுகிறேன், உங்க கையில நான் தந்துட்டேன், நீங்க அது போல் இனி அல்லாஹ்வுடைய ரசூல் கையில கொடுத்துட்டாங்க, அது எப்படி செலவழிக்கப்படணுமோ அது அப்படி செலவழிக்கப்பட்டோம். உடனே தன்னுடைய வீட்டுக்கு வர்றாங்க, கொடுத்துட்டு வீட்டில் வந்தவர் தான் பிள்ளையும் இல்லை பொண்டாட்டியும் இல்லை. உடனே அவங்க நினைச்சாங்க, ஆஹா அந்த தோட்டத்துக்கு போனால் அந்த தோட்டத்துக்கு தான் போவாங்க,
என்ற எண்ணத்தோடு அந்த முதலாவதாக எந்த தோட்டத்தை ஏழைகளுக்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அர்ப்பணித்தார்களோ அந்த தோட்டத்துக்கு முதல்ல விளையிறாங்க. விளைஞ்சு பார்த்தா அந்த தோட்டத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க. பிள்ளைகள்லாம் அங்கே கீழே உளுந்து கிடக்கக்கூடிய அந்த பேரிச்சம்பழம், நல்ல கனிந்த பேரித்தம்பழங்கள் பிள்ளைகளுடைய வாயில இருக்கிறது. ஓடி சென்று அந்த பிள்ளைகளுடைய வாயில இருக்கக்கூடிய பேரித்தம்பழத்தை எடுத்து கீழே போடுறாங்க. வெளியே துப்பு துப்பு என்று வாயிலிருந்து எடுத்து வெளியில போடுறாங்க. இதை பார்த்து மனைவி உம்மு தஹதா கேட்டாங்க, என்ன அபு தஹதா, என்னுடைய அருமை கணவர், என்ன வந்துடுச்சு? பிள்ளைகள் நம்ம தோட்டத்தில் உள்ள பழத்தை தானே சாப்பிட்றாங்க, எதுக்கு வாயிலிருந்து இதெல்லாம் எடுத்து நீங்க வெளியில போறீங்களே என்ன அப்படி கேட்கும்போது, இல்லை உம்மு தஹதா, இப்படி நிகழ்வுகள் நடந்தது. இந்த தோட்டத்தை நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில கொடுத்துட்டேன் ஏழைகளுக்காக, இது நமக்கு உரியது அல்ல என்று சொன்ன போது ஒரு மனைவி எப்படி இருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு சூடா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பார்த்தா இப்ப உதாரணமா ஒரு 50 லட்சம் ரூபாய் தோட்டத்தை ஒரு கையில கொடுத்துட்டு, அந்த காலத்துல அந்த பொறுமதி அவ்வளவு பெரிய தோட்டம், அது அவ்வளவு ஒரு 50 லட்சம் ரூபாய் தோட்டத்தை ஏழைகளுக்காக நான் கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் எந்த மனைவி பொறுத்துக் கொள்வான்? சூடாயிருவாங்கல்ல. அந்த சொன்னாங்களாம், அசப்த, என்னுடைய அருமை கணவரை அழகான வேலை செஞ்சிட்டீங்க, அதுவும் இப்படி ஒரு வசனம் இறங்கிய பொழுது நீங்கள் இப்படி சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி அதிலும் நல்ல தோட்டத்தை நான் கொடுப்பேன் என்று சொன்னீர்களே, இது எனக்கு மிகுந்த மனநிறைவையும் சந்தோஷத்தையும் தருகிறது, உங்களை நான் வாழ்த்துகிறேன் என்று அந்த இடத்திலேயே தன்னுடைய கணவனுக்காக துஆ செய்கிறாங்க. எப்படிப்பட்ட பெண்மணிகளாக இருந்திருக்கிறார்கள் சஹாபியத்துக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருப்பம் என்ன என்பதை தெரிந்து நடந்த அற்புதமான பெண்மணிகள் சஹாபியத்து பெண்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருப்பத்தை முழுமையாக விளங்கிக் கொண்டு எப்படி நடக்க வேண்டும் என்று அறிந்து செயல்பட்டவர்கள் தான் இந்த சஹாபியத்து பெண்கள் என்பதற்கு இந்த நிகழ்வெல்லாம் ஒரு அற்புத சான்று. எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் அருமையான பெருமக்களே. ஆக அந்த மாதிரி பெண்கள் இருக்கணும். இப்போ கணவன்மார்கள் கொடுக்கறதாக இருந்தாலும் கூட வீட்டில் என்ன அப்படிலாம் கொடுத்தா என்ன, இப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் நம்ம ஊரில் நடக்குது. இவன் கொடுக்கறதா இருந்தாலும் கூட அவ விட மாட்டான், இவன் கொடுப்பதாக இருந்தாலும் கூட அவ பிடித்து நிற்பான். ஆக கணவன், ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும்? நல்ல விஷயத்தில் தன்னுடைய கணவனை தூண்டக்கூடியவளாக ஒரு பெண்மணி இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க அன் இம்ரஅத்தின் துஷய்யிபனி கப்லல் மஷீப். இறைவா, ஒரு பெண்ணை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுறேன். இப்போ அவங்களுக்கு அந்த இதில் அந்த துஆ நமக்குரியது தான், மக்களுக்கு உரியது. அப்படி ஒரு துஆவை அவர்கள் கேட்டார்கள் என்றால் அவர்களுக்காக கேட்டதல்ல, இந்த சமுதாயம் அப்படி கேட்க வேண்டும் என்பதற்காக. இறைவா, ஒரு மனைவியை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். எப்படிப்பட்ட மனைவி தெரியுமா? கப்லல் மஷீப் துஷய்யிபுனி கப்லல் மஷீப், நரை வருவதற்கு முன்பாகவே என்னை நரைக்க செய்து விடுவாளே அத்தகைய பெண்மணி. ஒரே தொரட்டு பண்ணி நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையே நரகமாக்கி விடக்கூடிய, அதன் மூலமாக நோயினாலேயோ அல்லது வயோதிகத்தினாலேயோ நரை ஏற்பட்டால் அது நியாயமானது. அதற்கு முன்பாகவே மனக்கவலையின் மூலமாகவும் நரை ஏற்படும். அந்த கவலை மனைவியின் மூலமாக ஏற்படுவதாக இருந்தால் அத்தகைய மனைவி விட்டு பாதுகாப்பு தேடச் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே உம்மு தஹதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நடந்து கொண்ட விதம் நம் தாய்மார்கள் சகோதரிகளுக்கு ஒரு அற்புதமான முன்மாதிரி. எதையும் நம்ம கொண்டு போகிறது இல்லையே, எதையும் நம்ம கொண்டு போகிறது இல்லை. எப்படி வந்தோமோ அப்படி போக போறோம். வேணுமானா ஒரு கஃன் துணி மட்டும் இருக்கு கூடுதலாக, அது இல்லாமல் வந்தோம் அந்த கஃன் துணியோட போக போறோம். இவ்வளவுதான் நம்ம கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம். எனவே நாம் கொண்டு செல்லக்கூடிய முக்கியமான கட்டுச்சாதமாக இந்த சமுதாயத்திற்காக நாம் கொடுத்து உதவுதல் இருக்கிறது அல்லவா? சதக்காக்கள், தான தர்மங்கள், அவர்களுக்காக கிருபையோடு நடந்து கொண்டது, இவைகள் மகத்தான பாக்கியத்தை நமக்கு கபரிலே தரும் என்பது, அது வெளிச்சமாக்கும் கபரை என்பதை நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு பெண்மணி, மூன்றாவதாக அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா நாயகியினுடைய சகோதரி. ஆயிஷா நாயகி ராத்தா, இவங்க மூத்தவங்க, ஆயிஷா நாயகி இளையவங்க. ஆனா அஸ்மா நாயகியினுடைய ரெண்டு பேருக்கும் வாப்பா ஒன்று, உம்மா வேற. ஆயிஷா நாயகியினுடைய வாப்பா அபூபக்கர் சித்திக் நாயம், அஸ்மா நாயகியினுடைய வாப்பாவும் அபூபக்கர் சித்திக் நாயம். ஆனா அம்மா வேற, தாய் வேற. பல கல்யாணங்களை முடிச்சிருந்தாங்க அபூபக்கர் சித்திக் நாயகம். அந்த வகையிலே அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டில் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஹிஜ்ரத்து போயிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் ஹிஜ்ரத்து போயிருக்கிறாங்க. இருவருமாக புறப்பட்டு போனாங்க. ஆனா புறப்பட்டு போனார்கள் என்பது தெரியுமே தவிர எந்த வழியா போயிருக்கிறாங்க, எங்க தங்கி இருக்கிறாங்க என்ற தகவல் எல்லாம் அஸ்மா நாயகிக்கு தெரியாது.
அவர்கள் புறப்பட்டு செல்லக்கூடிய சமயத்தில் உணவு என்ன செய்யப்பட்டது, உணவு தயாரித்து அது ஒரு பேக்ல வச்சாங்க. அந்த பைய கட்டுறதுக்கு உண்டான கயிறு இல்லாம போய்விட்டது. அந்த காலத்துல நீண்ட உடுப்பு போடுவாங்க பெண்கள், அபாயா மாதிரி நீண்ட உடுப்புகள். அது நடுவுல பெல்ட் மாதிரி ஒரு துணியை கட்டிக்கிடுவாங்க. இந்த அரபு பெண்கள் நடுவில் கட்டிக்கிடுவாங்க. உடனே கட்டுவதற்கு கயிறு இல்லை, அவசரமாக தேடவும் முடியவில்லை என்பதற்காக அஸ்மா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய கைத பெல்ட் கழட்டினாங்க. கழட்டி ரெண்டா அந்த துணியை கிழிச்சாங்க. கிழிச்சு ஒன்ன என்ன செஞ்சாங்க, பையில கட்டினாங்க, இன்னொன்னு தன்னுடைய இடுப்புல கட்டிக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தாத்துன் நிதாகைன், ரெண்டு பெல்ட் உடையவள் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. அந்த இடத்துல தாத்துன் நிதாகைன், இரண்டு பெல்ட்டை உடையவர். ஒரு பெல்ட் ரெண்டு ஆக்கிட்டாங்க இல்லையா, ஆகவே ரெண்டு கயிற்றை உடையவர், ரெண்டு பெல்ட்டை உடையவர் என்ற ஒரு பட்டத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா நாயகிக்கு கொடுத்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பின்னால ஒரு செய்தி வருது, ஒரு காலகட்டத்தில் அது எப்படி அந்த பெயர் கிண்டலாக சொல்லப்பட்டது என்பதை அது அஸ்மா நாயகி அதற்கு சொன்ன பதிலும் நமக்கு சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப இவங்க புறப்பட்டு போயிட்டாங்க. ஆனால் புறப்பட்டு சென்றவர்கள் எங்கே தங்கி இருக்கிறார்கள் என்பது இவங்களுக்கு தெரியாது. அவங்க சௌர் குகையில தங்கி இருக்கிறாங்க, அதெல்லாம் இவங்களுக்கு விளங்காது. இந்த சமயத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் புறப்பட்டு போயிட்டாங்க என்ற தகவல் கிடைத்த பொழுது அபூ ஜஹலினுடைய தலைமையில் ஒரு குழு அபூபக்கர் சித்திக் நாயகம் வீட்டுக்கு வருது. வந்து கதவை தட்டினா அஸ்மா நாயகி நிற்கிறாங்க. உங்க வாப்பாவை எங்க அவன் கேட்கிறான். நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அபூ ஜஹல் தலைமையில வந்திருக்கிறார். உங்க பாப்பாவை எங்க? லா திரி, எனக்கு தெரியாது. அந்த வார்த்தை உண்மையானது. தெரிந்தாலும் கூட தெரிந்தது என்று சொல்லக்கூடாது. இப்ப தெரியும் வைங்களேன், உண்மையிலேயே அவங்களுக்கு சௌர் குகையில தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். இந்த இடத்துல சௌர் குகையில் ரசூலுல்லாஹ் தங்கி இருக்கிறார்கள் என்று சொல்வது இந்த உண்மையை தெரியுதுன்னு வைங்க, முழுக்க முழுக்க தெரியும் வச்சுக்கிறோம். உண்மையிலே தெரியாது. தெரிந்து இருந்தால் என்ன சொல்லணும்? தெரிந்திருந்தால் இந்த இடத்துல உண்மை சொல்வதா அல்லது தெரியாது என்று பொய்யை சொல்வதா? பொய்யை சொல்வது வாஜிபு, உண்மையை சொல்வது ஹராம். இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காட்டி கொடுக்கிறது, காட்டி கொடுக்கிறது ஹராம் இல்லையா? இந்த இடத்தில் பொய்யை சொல்வது என்பது வாஜிபாக ஆகிடும். சில சமயங்கள்ல மார்க்கம் என்ன செஞ்சிருக்குது, பொய்யை சொல்றதுக்கு நமக்கு அனுமதிச்சிருக்கு. ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை, அது சுலுகு ஏற்படுத்துறது. இவன் எவனை திட்டிட்டு இருப்பான், அவனை திட்டிட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்றது, உன்னை பத்தி எப்படிலாம் சொல்றான்பா, அவன் தான் தப்பு செய்துட்டதாகவும் நீ நல்லா தான் நடந்ததாகவும் ஏதோ அறியாத்தன்மையில அவன் நடந்துகிட்டதாகவும் அப்படிலாம் அவன் போய் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறான் என்று சொல்வது இருக்கிறதே, உண்மையிலே அவன் நேர்மாத்தமா தான் பேசிக்கிட்டு இருப்பான். இப்படி போய் சொல்வது என்பது மார்க்கத்தில் ஆகமாக்கப்பட்ட ஒன்று. அதே போன்று யுத்த களங்களிலும் இது மாதிரி ஒரு யுத்த களம் தான், இதுவும் ஒரு யுத்த களம் தான். ஏன்னா அவங்களை கொள்றதுக்காகத்தானே இந்த அபூ ஜஹலினுடைய தலைமையில் உள்ள குழு கூடியது. அந்த நேரத்திலும் பொய் சொல்வதற்கு அனுமதி உண்டு. அதே போன்று இன்னொன்று, இது நமக்கு ரொம்ப வசதியான ஒன்று, ஸல்லல்லாஹு சொன்ன விஷயம்தான். மனைவியை திருப்திப்படுத்துவதற்காகவும் சொல்லலாம். சில விஷயங்களை மனைவியை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு பொருளை வாங்கிட்டு வர்றோம், கொஞ்சம் கூட கொடுத்துட்டு வாங்கிட்டோம். ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தோம், அந்த பொருள் பக்கத்து வீட்டிலலாம் 700 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. இதையெல்லாம் மனைவி தெரிஞ்சு வச்சிருக்கிறா. நாம் ஒரு 850 ரூபா 1000 ரூபா கொடுத்து வாங்கிட்டோம். நம்ம கொஞ்சம் ஏமாளி ஆகிட்டோம்னு வைங்களேன், நம்மளை ஏமாத்திட்டான். நாம் அந்த பொருளை ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டோம், பக்கத்துல 700 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. இப்போ நம்ம போனால் நான் இது விஷயம் நமக்கும் தெரிஞ்சு போச்சு, பக்கத்துல 700 ரூபாய்க்கு வாங்கிறாங்க, நம்ம தலையில 1000 ரூபாய்க்கு கட்டி போட்டானே என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டால், இப்போ நம்ம மனைவிட்ட போறோம். மனைவி சொன்னா, என்னங்க எல்லாரும் 700 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, நீங்க போய் 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களே, என்ன இப்படி இருக்குது, இது கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லையா, இப்படியா காசு செலவழிக்கணும்னு பேசுவாங்க. அப்ப அதுக்காக என்ன சொல்றது, 650 ரூபாய்க்கு ஒரு 50 ரூபாய் குறைச்சி 650 ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு சொன்னா இதற்காக அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அப்படின்னு கேட்டா, மனைவியை திருப்திப்படுத்துதல் என்பதும் மார்க்கத்திலே உள்ள ஒரு சுன்னா. மனைவியை என்ன செய்யணும், திருப்திப்படுத்தணும். இல்லைன்னு சொன்னா தன்னை பற்றிய இப்படி யோசிச்சு பாருங்க, சைக்காலஜிக்கலாக எவ்வளவு பெரிய இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப பொய் சொல்றதுக்கு அனுமதிக்கிறதா என்று நீங்க சிந்திக்க கூடாது. இந்த நிலையை வேறு விதமாக சிந்திக்கணும். அட, நம்முடைய கணவன் ஏமாளியாக இருக்கிறானே என்ற எண்ணம் அவளுடைய எண்ணத்தில், இதயத்தில் பதிந்து விடக்கூடாது. கணவனை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயங்கள், குறைவான அபிப்பிராயங்கள் மனைவியினுடைய இதயத்தில் வந்துவிடக் கூடாது என்பதற்கான ஒரு பாதுகாப்பு. எப்ப அந்த மாதிரி குறைவான மதிப்பீடு குறைவாக ஒரு பெண் நினைக்க ஆரம்பித்தாலோ அவருடைய வாழ்க்கையில் விரிசல் ஏற்பட்டு போய்விடும். எனவே அந்த விரிசலில் இருந்து பாதுகாப்பதற்காக இப்படி ஒரு அனுமதி. ஆனா இங்கே நடந்தது என்ன என்றால் கூட,
அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உண்மையிலே தெரியாது சௌர் குகையில ஸல்லல்லாஹு தங்கி இருக்கிறாங்கிறதுலாம் தெரியாது. தெரிந்திருந்தாலும் கூட அவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, அங்கதான் தங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. லா அதிரி என்று சொன்ன போது அபூஜஹல் ஓங்கி அடித்தான் கன்னத்திலே. அவங்க சொல்றாங்க, லத்தமனி லத்மத்தன் லத்தமனி ஹத்தி, என்னுடைய கன்னத்தில் ஓங்கி அடித்தான். அடித்த அடியில் என்னுடைய காதில் இருந்த கம்மல் கலன்று தூர போய் வந்துச்சு. அவ்வளவு வேகமா அடிச்சிருக்கலாம். பெண்களை கை நீட்டி அடிப்பது என்பது ஒரு கேவலமான ஒரு விஷயம். பொதுவாக பெண்கள் அடிக்கிறது, மனைவி அடிக்கிறதுலாம் ஒரு கேவலமான விஷயம். அபூஜஹல் அவன் என்ன செஞ்சான், சேர்ந்திருக்கிறான், அதை செய்தான். ஆகவே அஹ்பதுன்னாஸ், மனிதர்களிலே மிக கேவலமானவன் என்று மார்க்கம் வர்ணிக்கிறது. பொதுவாக சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தன்னுடைய மனைவியையோ அல்லது பெண்களையோ கை நீட்டி அடிப்பது என்பது மார்க்கத்தில் மிக கேவலமாக கருதப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அருமையான பெருமக்களே, அதற்கு பிறகு அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களிடத்துல இந்த அபூஜஹல்லாம் போனதுக்கு பின்னால அபூ குஹாபா வர்றாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய வாப்பா வராங்க. அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அவங்க ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி அபூ குஹாபா வந்து கேட்குறாங்க, பேத்தி அவங்க கண் பார்வையெல்லாம் போயிடுச்சு, வயசுல ரொம்ப கூடுதுனதுனால கண் பார்வை சரியாக இல்லை. அபூ குஹாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்து சொன்னாங்க, என்னம்மா உங்க வாப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டானாமே, இருந்த பணத்தை எல்லாம் கொண்டு போயிட்டான் அப்படிங்கிற தகவல் வருது. எப்படி? உண்மையிலே எல்லா பணத்தையும் கொண்டு போயிட்டான். வீட்டில் காசு இல்லை. ஓரளவு நியாயமான காசுகள் அவங்க கையில் இருந்தது. எந்த காசும் இல்லாமல் எல்லா பொருளையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு செல்வதின் காரணத்தினால் அவர்களோட போகும்போது எல்லாத்தையும் கொண்டு போயிட வேண்டியதான். மீதி எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கிடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் இணைந்து போகும் பொழுது அந்த பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்ற எண்ணத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு எதையும் வைக்கல. ஒரு கட்டத்தில் சொன்னாங்களே, அல்லாஹ்வையும் ரசூலையும் தான் என் வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கிறேன்னு ஒரு யுத்த களத்தில் சொல்லி காட்டினார்கள் அபூபக்கர் சித்திக் நாயகம். அதே மாதிரி இப்போதான் அப்படிதான் வச்சுட்டு போனாங்க, அல்லாஹ் ரசூலையும் தான் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. புறப்பட்டு போன பிறகு அபூ குஹாபா வந்து கேட்கிறாங்க, என்ன எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாலுமே. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இப்படி நடக்கும்னு தெரியும். நம்ம அப்பா வருவாங்க, வந்து என்ன செய்வாங்க, கேட்பாங்க, வச்சுட்டப்பா வந்து கேட்பாங்க, என்ன எல்லாத்தையும் பணத்தையும் கொண்டு போயிட்டானமே மகன் அப்படின்னு கேட்பாங்கிறது நல்லா தெரியும். அவங்க குணம் விளங்கினவங்க தானே. என்ன செய்தாங்க, இப்படிலாம் வருங்கிறதுக்காக வேண்டி இந்த ஓடு இருக்கு பாத்தீங்களா, ஓடு, இந்த கல், அந்த ஓட்டுல இந்த காசு மாதிரி வெட்டி வெட்டி கல்லை வெட்டி ஏற்கனவே வச்சுக்கிட்டாங்க. வச்சு ஒரு பைக்குள்ள ஏற்கனவே ஒரு பேக் ஒன்று இருக்கும். அந்த பேக்ல தான் என்ன செய்வாங்க, அபூபக்கர் சித்திக் நாயகம் பணத்தை வச்சிருப்பாங்க. அந்த பேக்குக்குள்ள இந்த காசுகளை, இந்த கற்களை என்ன செய்தார்கள், இந்த ஓடுகளை போட்டு வைத்துக் கொண்டார்கள். சொன்னாங்க, அப்பா அப்படிலாம் இல்ல, வாப்பா நிறைய வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க பாருங்க என்று கொண்டு கொடுத்த போது திருப்பி பார்த்தாங்க, கலக்கலன்னு சத்தம் கேட்குது. ஆமா, அப்ப வச்சுட்டு தான் போயிருக்கிறான் போல. ஏன் அப்படின்னு கேட்டா, இப்ப இதெல்லாம் ஒரு பொய்யாக ஆகாது. ஏன்? தன்னுடைய தந்தையின் மீது தந்தையினுடைய தந்தை கோபப்பட்டு விடக்கூடாது. ரெண்டாவது, பிள்ளைக்கு ஒண்ணுமே இல்லாம பசியும் பட்டிலியுமா போட்டுட்டு போறானே என்ற ஒரு வருத்தம் அபூ குஹாபா அவர்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்திலேயும் அந்த எண்ணங்கள் என்ன, சிந்தனைகள் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர வெளிரங்கமாக நடக்கக்கூடிய நடைமுறைகளை வைத்து பார்க்க கூடாது. அதைத்தான் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்வார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத். உங்களுடைய எண்ணங்களை பொறுத்து உங்களுடைய செயல்கள் அமையும். உங்களுடைய எண்ணங்கள் என்ன இருக்கு, ஒருத்தர் ஒரு காரியம் செய்யறாரு, அந்த காரியத்தை வைத்துக்கொண்டு இதுதான் முடிவு என்று எடுக்கக்கூடாது. ஏன் அப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட போய் கேட்கணும். அப்ப அதற்குண்டான விளக்கம் அவர் சொன்னார். அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஆக அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் இப்படி ஒரு காரியத்தை செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னால ஒரு கட்டத்தில் அலிநாயகம் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துக்கும் பின்னால அபூபக்கர் சித்திக் நாயகம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலிநாயகத்தினுடைய ஆட்சிகளுக்கெல்லாம் பின்னால ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வர்றார். யஸீதுடைய காலத்துக்கெல்லாம் பின்னால முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, யஸீதுடைய ஆட்சி இருந்தது. அதற்கெல்லாம் பின்னால ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர் என்ன செய்றார், கவர்னரா வர்றார். அப்படி வந்திருக்கக்கூடிய காலத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கும் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் இடையில பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டது. ஏன்னா இந்த ஆட்சி கொடுங்கோல் ஆட்சியாக இருந்தது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்தில் ஆட்சி ரொம்ப கொடுமையான ஆட்சி. வரலாற்று செய்தியின் பிரகாரம் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் தன்னுடைய கைகளால் மட்டும் உலமாக்கள், அஹ்லு பைத்துகளை சார்ந்தவர்கள், இந்த ரெண்டு பேரையும், உலமாக்களையும் அவர் வெட்டி வீசினாரு, அஹ்லு பைத்துகளையும் வெட்டி வீசினாரு. அப்படி வீசப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மாத்திரம் 70,000 பேர்.
அவர் கையால மட்டும் வெட்டது, அவர் உத்தரவு கொடுத்து வெட்டியது அல்ல. அவர் தன்னுடைய கையாலேயே 70,000 பேரை என்ன செஞ்சிருக்கிறார்? உலமாக்களில் இருந்தும் அஹ்லு பைத்துகளில் இருந்தும் 70,000 பேரை கொண்டிருக்கிறார். அந்த வகையில் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு எதிர்த்து போராடினார்கள். அவரை கொல்லுவதற்காக ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு மக்காவுக்கே வந்துட்டார். அந்த சமயத்தில் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மக்கால இருக்கிறாங்க. இந்த அஸ்மா நாயகியினுடைய மகள் தான் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தையும் சாடுறாங்க. அவங்க அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி குடும்பத்தை சார்ந்தவங்களா வருவாங்க. ஏன்னா ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாப்பா அவ்வாம் இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவங்க தான். எனவே அப்படி ஒரு இணைப்பு இருக்கிறது. ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகனார் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொல்லுவது என்ற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இப்ப இவங்களுக்கு கீழேயும் ஒரு படை இருக்கு. ஆனாலும் வலிமையான படையில் அவன் ஒரு பெரிய படையோடு இருக்கிறான். தன்னுடைய தாயை வந்து சந்திக்கிறதுக்கு வந்தாங்க. ஒரு கட்டத்தில் வேற வழி இல்லை, நேரடியாக மோதிட வேண்டியதான் என்ற ஒரு முடிவுக்கு வந்து அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய தாயை சந்திக்கிறதுக்கு வர்றாங்க. அஸ்மா நாயை சந்திக்கிறதுக்கு வராங்க. அப்படி சந்திக்க வந்த பொழுது தன்னுடைய மகனை அப்படி கட்டி தழுவுறாங்க. பார்வை இல்லை. அஸ்மா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 100 வயசை கடந்துருச்சு. 100 வயசு கடந்து வாழ்ந்தவர்கள் அஸ்மா நாயகி அபூ சித்தினாவுடைய மகளை 100 வயதை கடந்து வாழுகிறார்கள். கண் பார்வை போய்விட்டது. தன்னுடைய மகனை கட்டி அணைக்கும் போது, என்ன மகனை இப்படி இருக்கிற, என்னம்மா அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன இரும்பு சட்டையை உருக்கு சட்டையை போட்டுக் கொண்டிருக்கிறாய் எதற்கு? உருக்கு சட்டையை போட்டுக் கொண்டிருக்கிறாய் எதற்கு? எல்லாம் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபினுடைய ஆட்கள் என்னை குத்தி கொள்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. அதற்கு நீ மரணத்துக்கு பயப்படுகிறாயா? ஷஹீதாவதற்கு பயப்படுகிறாயா? நீ சத்தியத்துக்காக போராடுகிறாய், சத்தியத்திற்காக போராடுகிறாய். நீ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களில் ஒருவர். நீ இதற்கெல்லாம் மஞ்சக்கூடாது. அதை கலட்டி வீசு, அவனோட எதிர்த்து போராடு. அல்லாஹ் இந்த உலகத்தில் இல்லை என்றாலும் ஆகிரத்தில் உனக்கு மகத்தான பாக்கியத்தை தருவான். செல் மகனே என்று. அதே மாதிரி போனாங்க, ஷஹீதானாங்க. ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சிட்டான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், செய்னா அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒரு பகுதியில் மரத்தில் கழுமரத்தில் ஏற்றி அப்படி தொங்க விட்டு வச்சிருக்கிறான். எங்க அவன் இருக்கக்கூடிய இந்த பில்டிங்லேயே அவங்களோட ஜனாசா அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கு. இந்த தகவல் அவங்களுக்கு சொல்லப்படுது. அவனே சொல்லி அனுப்புறான், அவங்க உம்மாட்ட போய் சொல்லு, அவங்க உம்மா வரட்டும். அவங்க உம்மாவை அழைத்து வரப்பட்டது. ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும்? தம் மகன் ஷஹீதாயிட்டான்னு சென்றாலே அழுக வரத்தான், தப்பு இல்லை. மூத்தாயிட்டான்னு சொன்னா அழுக வராதா? தம் புள்ள மூத்தா போனா அது இளமையான வயது உடையவராக இருக்கிறார். நாம 100 வயசை கடந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். புள்ள போயிட்டானே என்று எவ்வளவு பெரிய வேதனைகள் இருக்கும், இருக்காதா? வாழ வேண்டிய படம் நாம வாழ்ந்தாச்சு, கொண்டாச்சு, பிள்ளைகளை பார்த்துட்டோம், பேர பிள்ளைகளை பார்த்துட்டோம். நாம போனாலும் பரவாயில்லையே, வாழ வேண்டிய ஒரு பிள்ளை போயிடுச்சே அப்படிங்கிற கவலை மனித இதயம் கொண்ட எல்லோருக்கும் இருக்கும். அந்த வகையிலே தன்னுடைய மகளை அஸ்மா நாயகிய தாயை என்ன செய்தார்? அழைத்து வரப்பட்டு அவங்களுக்கு சொல்லப்பட்டது, இப்படி உங்களுடைய மகன் அப்படி தொங்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு. அப்போ அஸ்மா நாயகி சொன்னாங்க, குதிரை வீரனுக்கு குதிரையிலிருந்து கீழே இறங்க இன்னும் விருப்பம் இல்லையா? அவங்க ஒரு கவிதையா படிக்கிறாங்க. குதிரை வீரனுக்கு குதிரையிலிருந்து கீழே இறங்க இன்னும் விருப்பம் இல்லையா? அதுவும் ஒரு வீரம் தான் என்று என்ன செஞ்சாங்க? சொல்லி காட்டினார்கள். என்னுடைய மகன் கழுவிலே தொங்குகிறான் என்று சொன்னால் அதுவும் ஒரு வீரம் தான் என்று அங்கேயே தன்னுடைய தைரியத்தையும் உறுதியையும் காட்டினார்கள். அப்போது இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னான், யாதா தின்னிதான் கை, 2 பெல்ட்டோடைய கேவலமான பொம்பளையே அப்படின்னா. யாரை பார்த்து? அஸ்மா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கேட்கிறான், 2 பெல்ட்டுகளை உடைய கேவலமான பெண்மணியே அப்படின்னு. அஸ்மா நாயகி சொன்னாங்க, அட மூதேவி, என்ன பார்த்தா நீ அப்படி சொல்ற? இந்த தாத்து நித்தாக்கை என்று சொன்னது யாரு தெரியுமா? ஹைருல் அனாம் சையதுல் பஷர் சையதுர் ருசுல் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பார்த்து தாத்து நித்தாக்கை 2 பெல்ட்டை உடைய பெண்மணி என்று சொன்னது உனக்கு கேவலமாக கிண்டலாக தெரிகிறதா? உன் போன்றவர்களுக்கு அப்படித்தான்டா இருக்கும். என்னுடைய பெயரை விட எனக்கு விருப்பமானது அதுதான். என்னை அஸ்மா என்று சொல்வதை விட தாத்து நித்தாக்கைன் என்று சொல்வது எனக்கு பிரியமானது என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். இப்படிப்பட்ட அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு முன்தீர் என்ற ஒரு பிள்ளையும் இருந்தாங்க. இவங்க மக்கால இருக்கும்போது இந்த முன்தீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஈராக்குக்கு ஒரு பயணம் போயிட்டு வர்றாங்க. ஈராக்கில் இருந்து திரும்புறாங்க. திரும்பி வரும்பொழுது தன்னுடைய குடும்பத்தார்களுக்கான கொஞ்சம் ஆடைகளை வாங்கிட்டு வருவாங்க. நம்ம வழக்கத்தில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி உடைகளை வாங்கிட்டு வர்றாங்க. தன்னுடைய தாய், வயசான தாய், ரொம்ப
கொஞ்சம் மொத்தமான உடையை போட்டால் அவங்க சுமக்க முடியாது என்பதற்காக கொஞ்சம் மெல்லிய உடையை என்ன செஞ்சாங்க, வாங்கி கொடுத்தாங்க. அவங்க கண் பார்வையும் இல்லை. அந்த உடையை தொட்டு பார்த்துட்டு ஊஃபின் லஹு ருத்தூஹு இலை, இந்த ஆடையை இந்த ஆடையை அவன்கிட்டயே கொண்டு கொடுத்துருங்க, என் மகன்கிட்டயே கொண்டு கொடுத்துருங்க. மகனார் அடிச்சு பண்ணி ஓடி வந்துட்டாங்க. அம்மா என்னம்மா, என்னடா இந்த ஆடை எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன், கவனியா இருக்கு ஆடை, எவ்வளவு பெரிய பேணுதல் என்று பாருங்கள். மேனி தெரியக்கூடிய ஒரு ஆடை அல்லவா அது, உண்மையிலே அந்த அளவுக்கு மேனி தெரியக்கூடிய ஆடை அல்ல, இருந்தாலும் கூட அது மென்மையாக இருந்தது. அவங்க என்ன செய்யறாங்க, இது மேனி தெரியும், இந்த ஆடையின் மூலமாக என்னுடைய மேனி தெரிந்து விடும் அல்லவா, இப்படி ஒரு ஆடையை நீ வாங்கி கொண்டு வந்திருக்கிறாய். 100 வயசை கடந்து கண் தெரியாத நேரத்திலையும் கூட அவர்கள் இருந்த பேணுதல், அப்படிப்பட்ட பேணுதலும் ஒழுக்க சீலமும் நிறைந்த பெண் மக்களாக அன்றைய கால சஹாபியாத்துக்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழியர்கள் திகழ்ந்தார்கள் என்பதற்கு இந்த தகவல்கள் நமக்கு துணை நிற்கிறது. அருமையான பெருமக்களே, அடுத்த ஒரு பெண்மணி அஸ்மா பிந்து உமைஸ் ரலியல்லாஹு தஆலா, இவங்க தான் அஸ்மா தான், ஆனா உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகளார் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்த அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களை திருமணம் முடித்தது யார் என்று சொன்னால் ஜாபர் ரலியல்லாஹு தஆலா, அலி நாயகத்தினுடைய சகோதரர் ஜாபர் இப்னு அபி தாலிப். அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரர் ஜாபர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த அஸ்மா பிந்து உமைஸை கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. இவங்க 2 ஹிஜ்ரத்துகள் செய்தவர்கள். இஸ்லாமியத்தில் 2 ஹிஜ்ரத் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃப் போகிறதுக்கு முன்னால சஹாபிகள் படக்கூடிய கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் பார்த்து அவங்க சொன்னாங்க, நீங்க அபிசீனியாவுக்கு போங்க, அங்கே இருக்கக்கூடிய மன்னர் நஜாஷி ஒரு நல்ல மன்னராக இருக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன், நான் அறிகிறேன், அவரிடத்தில் நான் யுதுலம் அநீதம் இழைக்கப்பட மாட்டார், அந்த மன்னரிடத்தில் அநீதம் இழைக்கப்பட மாட்டார். அவர் ஒரு கிறிஸ்டியனாக இருந்தார் நஜாஷி மன்னர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே அனுப்பி வைத்தார்கள். முழுமையான பாதுகாப்பு கிடைத்தது. ஜாபர் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமையில் தான் அலிநாயகத்தினுடைய சகோதரர் அபூ தாலிப் அவர்களுடைய மகனார் ஜாபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமையில் இந்த குழு போகிறது, அங்கே தங்கி இருக்கிறது. அந்த குழுவிலே சையனா அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருந்தாங்க. 2 ஹிஜ்ரத், ஒன்று அபிசீனியாவிற்கு சென்ற ஹிஜ்ரத், அதிலேயும் இவர்கள் பங்கு பெறுகிறார்கள். மதீனாவிற்கு வந்த அந்த ஹிஜ்ரத்திலே இவங்க லேட்டா தான் வர்றாங்க. அபிசீனியா ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு தான் என்ன செஞ்சாங்க, மதீனாவுக்கு வந்தாங்க. ஏன்னா சீக்கிரம் வர முடியல, அங்கே இருந்தார்கள். 2 ஹிஜ்ரத்தையும் மேற்கொண்ட ஒரு அற்புதமான பெண்மணி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நஜாஷி மன்னரை பொறுத்தவரை அவங்க பின்னால என்ன செஞ்சாங்க, ஜாபர் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு தொடர்பு ஏற்பட்டு ஒரு அற்புதமான விவாதங்கள் நடைபெற்று நஜாஷி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கல. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்னா ஒய்சுல் கர்னி மாதிரி ரலியல்லாஹு தஆலா, ஒய்சுல் கர்னி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே வாழ்ந்தவங்க தான், ஆனால் ரசூலுல்லாஹ் பார்க்கல, அவங்கள தாபிஇ என்று நம்ம சொல்றோம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே வாழ்ந்த பொழுதிலும் கூட மதீனா ஷரீஃபுக்கு வந்து போயிருந்தும் கூட அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்காததுனால அவங்க தாபி என்ற லிஸ்ட்ல தான் அவங்க வர்றாங்க, ஒய்சுல் கர்னி. அதே போன்று இந்த நஜாஷி மன்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு அரசராக திகழ்ந்தார். அபிசீனியாவை ஆட்சி செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நல்ல தொடர்பு, கடித தொடர்புகள் நிறைய இருந்தது. ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண்மணியை நிக்காஹ் செய்வதற்காக அங்கே அந்த செய்தியை நாம் பின்னால் சொல்ல இருக்கிறோம். அபிசீனியாவிலே இருந்த ஒரு பெண்மணியை நிக்காஹ் செய்து வைப்பதற்கு தன்னுடைய பொறுப்பாளராக தனக்கு நிக்காஹ் செய்து வைப்பதற்கான ஒரு ஹதீபாக ஆக்குனது நஜாஷி மன்னரையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்குறாங்க. எனக்கு அந்த பெண்ணை நீங்க கல்யாணம் முடிச்சு வைங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கல்யாணம், நஜாஷி மன்னர் உம்மு ஹபீபா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவங்களை கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. அபூ சுஃபியான் அவர்களுடைய மகளார் உம்மு ஹபீபா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களை நஜாஷி மன்னர் ரலியல்லாஹு தஆலா கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. எனவே இப்படியெல்லாம் இருந்ததின் காரணத்தினால் நஜாஷி மன்னரை சஹாபி என்றும் கூட சொல்லலாம் என்று சில அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கே கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கிறாங்கல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருக்காங்க. மாப்பிள்ளை வரல, மாப்பிள்ளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனா ஷரீஃப்ல இருக்கிறாங்க, பொண்ணு அபிசீனியாவில் இருக்கு, அபிசீனியாவில் வச்சு கல்யாணம் நடக்குது, மாப்பிள்ளை இல்லாமே கல்யாணம் நடந்து முடிஞ்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொறுப்பை கொடுத்துட்டாங்க. நடத்துறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. நம்ம ஊர்லயே அப்படி கல்யாணம் நம்ம நடத்தி வச்சிருக்கோம். மாப்பிள்ளை இல்லாத சமயத்தை கல்யாணத்தை முடியுமா? ஒரு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு,
ஒரு மாப்பிள்ளை ஒரு நடந்த விஷயம்தான், மாப்பிள்ளை வர முடியாத நிலை வந்துருச்சு. மாப்பிள்ளை எழுச்சி கல்யாணத்துக்கு வர முடியல, ஏன்னா ஒரு கம்பெனியில் லீவ் கொடுக்க மாட்டேன், போக முடியாது, ஃப்ளைட் பிரச்சனை ஏதாவது ஒரு பல சேர்ந்துருச்சு, வர முடியாமல் போய் விட்டது. கல்யாணம் கார்டு அடிச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கல்யாணம் நடக்கணும். மாப்பிள்ளை என்ன செஞ்சாச்சு, இன்னொரு ஆளுக்கு வக்காலத்து கொடுக்க சொல்லியாச்சு. மாப்பிள்ளை தன்னுடைய தந்தைக்கே வக்காலத்து கொடுக்க சொன்னோம். என்னுடைய தந்தை தன்னுடைய தந்தைக்கே வக்காலத்து கொடுக்க சொன்னார். அப்ப நாம நிக்கா யார்ட்டு செஞ்சு கொடுக்கிறோம், அந்த மாப்பிள்ளையினுடைய தந்தையிடையே சொல்லி கொடுக்கிறோம். உங்களுடைய மகனார் இன்னாரை, இன்னாருடைய மகள் இன்னாருக்கு நான் என்ன செய்யணும், உங்களுடைய மகனுக்காக நாம் உங்களிடத்தை கல்யாணம் முடிச்சு தந்தோம். கல்யாணம் முடிச்சு தர்றது யாருக்கு, உங்களுக்கு, உங்களை நம்ம பொறுப்பாளராக ஆக்கினோம் என்று நிக்கா செய்து வைக்கிறது. இதே இது நஜாஷி மன்னர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக செஞ்சு வச்சாங்க. எனவே இப்படியெல்லாம் செய்ததின் காரணத்தினால் மன்னர் நஜாஷி ரலியல்லாஹு தஆலா அவர்களை சஹாபி என்றும் சொல்லலாம் என்று அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க, சில அறிஞர்கள். ஆனா ரசூலுல்லாஹ் அவங்க பார்க்கல. அதே சமயம் நஜாஷி மன்னர் மௌத்தான பொழுது தகவல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. சொன்னாங்க, ஒரு சாலிஹான மனிதர் மௌத்தாயிட்டாங்க, அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், தொலை வைக்கணும். முதலாக காயிப் ஜனாசா அவங்களுக்காக தொலை வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் காயிப் ஜனாசா அந்த ஒரு தடவை தான் தொலை வச்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிப் ஜனாசா தொழுது என்பது வரலாற்றிலே இந்த ஒரு தடவை தான் பார்க்க முடிகிறது. அதனால தான் நம்ம ஷாஃபி மதபில் நம்ம காயிப் ஜனாசா இன்னைக்கு நம்ம தொழுகிறோம். எங்கேயாவது மூத்தா இருந்தால் நம்முடைய உறவினர்கள், சொந்தக்காரர்கள் அல்லது ஒரு பெரிய மகான்கள் பெரியவங்களாம் மூத்தா இருக்கான்னு நம்ம என்ன செய்யணும், இங்கிருந்து நம்ம தொலை தான் செய்கிறோம். அவங்க அடக்கப்பட்டதுக்கு பிறகு நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், தொழுவோம். ஏன்னா குளிப்பாட்டணும் இல்லையா, குளிப்பாட்டினதுக்கு பிறகு கபனிட்டதுக்கு பிறகு தான் தொலை வைக்க முடியும். எனவே அதனால நம்ம என்ன செய்யணும், இங்கேயும் நம்ம காயிப் ஜனாசா தொழுகிறோம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜாஷி மன்னருக்காக தொலை வச்சிருக்கிறாங்க. இப்படி தொலை வச்ச நிகழ்வை பார்க்க முடிகிறது. எனவே நம்ம என்ன செய்யலாம், அவர்களை சஹாபி என்றும் கூட சொல்லலாம் என்று சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். சரி, ஹைர். ஆக அந்த நஜாஷி மன்னர் ஆட்சி செய்த அபிசீனியாவிற்கு செய்தத்னா அஸ்மா பின் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஹிஜ்ரத்தையும் மேற்கொண்டாங்க. ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு அவங்க திரும்பி வர்றாங்க. ஸல்லல்லாஹு மதீனா ஷரீஃபுக்கு வர்றாங்க. மன்னர் என்ன செய்றாரு, கப்பல்களை ஏற்படுத்தி கொடுத்து நீங்கள் புறப்பட்டு போங்க என்ற எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து அவங்க வர்றாங்க. அதுல உம்மு ஹபீபா நாயம் இருக்கிறாங்க, கல்யாணம் முடிக்கப்பட்ட பெண். முதலாக தன்னுடைய கணவனை சந்திக்க வர்றாங்க மதீனா ஷரீஃபுக்கு. அவர்கள் மதீனா ஷரீஃபுக்கு வந்தாங்க. எம்பு போன்ற பகுதியில் இறங்கி அங்கிருந்து புறப்பட்டு வந்து அவர்கள் மதீனா ஷரீஃபுக்கு வந்தா மதீனா ஷரீஃபில் பிள்ளைகளும் பெண்களும் தான் இருக்கிறாங்க, ஆட்களை எல்லாம் காணோம். எல்லாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபருக்கு போயிருக்கிறாங்க. ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஹைபர் யுத்தத்துக்காக போன பொழுது ஜாபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மனைவி எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு நேரா என்ன செஞ்சாங்க, ஹைபருக்கே போயிட்டாங்க. ஹைபர்ல எங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மகத்தான வெற்றியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அப்படி பெற்றிருக்கும் போது ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. தன்னுடைய சாச்சப்பா மகன் அலிநாயகத்தினுடைய சகோதரர் ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்ததும் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்தில் இருந்தாங்க, ஆடை மேலாடை கூட இல்லாமல் இருந்தாங்க. சும்மா மேலே ஆடையை கலத்திட்டு கொஞ்சம் வீட்டுக்குள்ள ஃப்ரீயா இருப்போம் இல்லையா, அதை போல மேலாடை கூட இல்லாமல் இருக்கிறாங்க. ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றது கேட்டோடனே மேல் ஆடை கூட இல்லாமல் ஓடிச்சுட்டு அப்படியே அரவணைச்சுக்கிட்டாங்களாம். தன்னுடைய சாட்சிப்பாமான அனைவரத்துக்கு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹைபரின் மூலமாக இந்த சந்தோஷம் ஹைபரின் மூலமாக கிடைத்த சந்தோஷமா அல்லது நீங்க ஜாபர் வந்திருக்கிறாரே இந்த சந்தோஷமா என்று சொல்ல முடியவில்லை, அவ்வளவு பெரிய சந்தோஷத்தில் நான் இருக்கிறேன். அப்படி ஒரு பெரும் சந்தோஷத்துக்குரியவர்கள் தான் ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மனைவி. அஸ்மா நாய் என்ன செஞ்சாங்க, ஹப்ஸா நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியார், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளார் ஹப்ஸா நாய் ரலியல்லாஹு அன்ஹா இருக்கக்கூடிய கூடாரத்தில் அவங்க போய் உட்கார்ந்தாங்க. அவங்களும் அந்த யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க. கூடாரத்தில் இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூடாரத்துக்கு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரும் பொழுது ஹப்ஸா நாயோட இன்னொரு பொம்பளை இருக்கிறது பார்க்குறாங்க. மன் ஹாதிஹி, யார் இன்னொரு பொம்பளை பிள்ளை இருக்கிறா, இது யாரு அப்படின்னு கேட்கும்போது தெரியாதா, அஸ்மா சஃபீனா கப்பலில் வந்த பொம்பளை, அபிசீனியாவுக்கு போயிட்டு வந்தாங்களே ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, அஸ்மா நீங்க தானா என்று கேட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஆனா மதீனா ஷரீஃபுக்கு நாங்கள் ஹிஜ்ரத்து செஞ்சு வந்துட்டோம், உங்களெல்லாம் நாங்கள் முந்திட்டோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹிஜ்ரத்துங்கிறது ஒரு பெரிய இபாதத், அதுக்கு தனியான ஒரு தலைப்பது. ஹிஜ்ரத் என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, லௌலல் ஹிஜ்ரத்து லகுந்து மினல் அன்சார், இந்த மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து செல்வது என்ற ஒரு நிலை இல்லை என்று இருக்குமேயானார் நான் மதீனாவில் தான் பிறந்திருப்பேன். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் மதீனா வாசியாக இருப்பேன், மக்கா வாசி இல்லை, மக்கால நான் பிறந்திருக்க மாட்டேன். இந்த ஹிஜ்ரத்துங்கிறது ஒன்று இருக்கிறதுனால தான் அது ஒரு பெரிய ஒரு இபாதத். இப்போ அதை பற்றி விவரமாக பேச வேண்டும். அந்த தகவல் என்பது அவ்வளவு தகவல்கள் அதில் பொதிந்து கிடக்கிறது ஹிஜ்ரத்திலே. எனவே ஹிஜ்ரத் லௌலல் ஹிஜ்ரத்துல குந்து மீனல் அன்சார்,
ஹிஜ்ரத் என்பது இல்லை என்று இருக்குமேயானால் நான் மதீனாவாசியாகத்தான் இருந்திருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹிஜ்ரத்தை நாங்கள் முதலாவதாக மேற்கொண்டோம் அஸ்மா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னபோது அஸ்மா நாயகி கோவம் வந்துருச்சு. ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதம் வந்துருச்சு. என்ன பெரியசா பேசுறீங்க, நாங்களும் தான் ஹிஜ்ரத் மதீனாவுக்கு வந்திருக்கிறோம், நாங்க அபிசீனியாவுக்கு போயிருக்கிறோம், ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம், நான் இதை ரசூலுல்லாஹ்ட்ட போய் நான் சொல்லுவேன் என்று நேரா கிளம்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. என்ன அஸ்மா, என்ன வேகமா வரீங்களா, என்ன விஷயம் பாருங்க, வந்ததும் வராதுமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி பேசி போட்டாங்க, என்ன பேசுனாங்க, இப்படி பேசுனாங்க, நீங்க என்ன பதில் சொன்னீங்கன்னா இப்படி அருமையான பதில் சொல்லி இருக்கிறீங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் நீங்க சொல்லிருங்க, அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் ஹிஜ்ரத்துன், ஒரே ஒரு ஹிஜ்ரத், உலக்குமா ஹிஜ்ரத்தானி, உங்களுக்கும் உங்களோடு யார் அபிசீனியாவிற்கு வந்துவிட்டு இப்போது மதீனாவிற்கு வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் 2 ஹிஜ்ரத் இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் அளவிற்கு மிகுந்த சிறப்பை பெற்றவர்கள் தான் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஆனால் மூத்தா யுத்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தா யுத்தத்திற்கு சஹாபிகள் அனுப்பியிருந்தாங்க. அதில் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாயிட்டாங்க. அஸ்மா நாயகியுடைய மனைவி, அலி நாயகத்தினுடைய தம்பி சகோதரர் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்க. யாரு? ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பொதுவாகவே அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப பிரியமானவன் தான். ஏன்னா அபூ தாலிப் நாயகம் அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரவணைத்து ரொம்ப ஆறுதல் செய்து அற்புதமாக வளர்த்தவர்கள் இல்லையா? ஆக அவருடைய பிள்ளைகள் மீது ரொம்ப அன்பு இருந்தது. இன்னும் சொல்ல போனா அபூ தாலிப் அவருடைய மனைவி ஃபாத்திமா, அதாவது அலிநாயகத்துடைய உம்மா ஃபாத்திமா தான். மனைவி ஃபாத்திமா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள். அவங்களுடைய உம்மா ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்க வஃபாத்தான பொழுது அவர்களுக்காக கபர் தோண்டப்பட்டது. அந்த கபரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, கபருக்குள்ள இறங்கி அவங்களுடைய அலிநாயகத்தினுடைய உம்மாவை கபர்ல வைக்கிறதுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கபர்ல படுத்துக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ல படுக்கிறாங்க. யாருடைய கபர்ல? ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்கள படுத்துட்டு சொல்றாங்க, ஃபாத்திமா என்னுடைய உம்மா, என்ன வளர்த்தாங்க தானே, அலிநாயகத்தினுடைய உம்மா தானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்திருக்கிறாங்க, பொறுப்பெடுத்தாங்க இல்லையா, என்னுடைய உம்மா என்று சொல்லிட்டு, இறைவா நான் இந்த ஃபாத்திமா பின்த் அஸதாக இருக்கக்கூடிய இந்த தாயாருக்காக நான் பிரார்த்திக்கிறேன், அவர்களுடைய பிழைகள் எல்லாம் மன்னித்து நீ அருள்பாலிப்பாயாக என்று கேட்டதோடு மாத்தம் ஹக்கி, என்னுடைய பொருட்டால் கேட்கிறேங்கிறாங்க. ஹதீதுகளை தெளிவா இருக்கு. கபர்ல படுத்துக்கிட்டே கேட்கிறாங்க, என்னுடைய பொருட்டாலும் ஓ ஹக்கில் அம்பியாயி மின் கபலி, எனக்கு முன்னால் வந்த நபிமார்களுடைய பொருட்டாலும் கேட்கிறேன், ஃபாத்திமா பின்த் என்னுடைய தாயார் அஸதுக்கு நீ அருள் புரிவாயாக என்று கபர்ல படுத்துக்கிட்டே என்ன செய்யறாங்க, பிரார்த்தனை புரிந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குடும்பங்கிறதுனால ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகளார் அலிநாயகத்தினுடைய சகோதரர் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க ஒரு யுத்த களத்தில் அந்த மூத்தா யுத்தத்தில் தளபதியா இருந்தாங்க. அப்படி தளபதியாக இருக்கும் பொழுது கொடிய வலது கையில பிடிச்சாங்க, அந்த வலது கையை வெட்டப்பட்டது. உடனே இடது கையில பிடிச்சாங்க, இடது கையும் வெட்டப்பட்டது. 2 துண்டு இருக்கு இல்லையா, இந்த வெட்டப்பட்டது போது இவ்வளவு துண்டு நீட்டிக்கிட்டு இருக்கு, இந்த 2 துண்டாலும் இப்படி பிடிச்சுக்கிட்டாங்க. ஒரு லேசா கையில ஒரு ஊசி குத்தினாலே நமக்கு பொறுக்க முடியாது. 2 கையும் வெட்டப்பட்டிருக்கு, 2 கையில ரத்தம் கொட்டி கொண்டிருக்கிறது. ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த 2 பகுதிகளாலும் அந்த கொடியை அப்படியே அந்த கொடிக்கம்பை பிடித்துக் கொண்டு அவர்கள் அந்த கொடி கீழே விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக உறுதியாக நின்று செயல்பட்டார்கள். அதற்கு பிறகு அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டவர் தான் அடுத்த ஒரு சஹாபி அந்த கொடியை என்ன செஞ்சாங்க, கையில் எடுத்தாங்க. இவ்வளவு வீரம் மிகுந்தவர்கள். இதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஜாஃபரை சொர்க்கலோகத்தில் பார்க்கிறேன், ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கலோகத்தில் பார்க்கிறேன். 2 தங்க ரெக்கைகள், இந்த 2 கையை வெட்டினதுனால அல்லாத 2 ரெக்கைகளை என்ன செய்ய, தங்க ரெக்கைகளை விரட்டினாங்க. சொர்க்கலோகத்தில் அவள் பறந்து திரிவதை நான் பார்க்கிறேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ஜாஃபர் தையார் என்று அவர்களுக்கு பேர். ஹதீதிலே வரலாற்றிலே ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அடிநாயகத்தினுடைய சகோதரர் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஜாஃபர் தையார், பறந்து செல்லும் ஜாஃபர் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. அவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சங்கடமா இருந்தது. நேராக வீட்டுக்கு வந்தாங்க, அஸ்மா வீட்டுக்கு ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அஸ்மா நாயகி பிள்ளைகளுக்கு தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டி கொண்டு தலையில் எண்ணெய் பூசிக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ளே இருக்கிறாங்க. நேராக வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரணுன்னே கிளம்பி வந்துட்டாங்க. நாயகமே வாங்க அப்படின்னோடனே அஸ்மா பிள்ளைகள்லாம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஒரு அழகான முன்மாதிரின்னு பாருங்க. அஸ்மா பிள்ளைகள்லாம் எங்கே? உள்ளே இருக்கிறாங்க. நாயகமே நான் பிள்ளை தண்ணி ஊற்றினேன், எண்ணெய் தேய்ச்சிட்டு இருந்தேன், பரவாயில்ல எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வாங்க. பிள்ளைகள்லாம் வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டா குழந்தைகள் ஓடி வந்து அணைச்சிக்கிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பிள்ளைகளை கட்டி அணைத்து கொண்ட பொழுது அவர்களுடைய கண்கள் இருந்து மாலை மாலையாக அப்படியே கண்ணீர் வடிகிறது. ஏன்னா பாப்பா மூத்தாயிட்டாங்க, ஷஹீதாயிட்டாங்க.
இந்த தகவல் தெரியாது, வீட்டில் உள்ளவங்க யாருக்கும் தெரியாது. அப்படியே இருக்கும்போது அப்போ கேட்குறாங்க அஸ்மா நாயகி, யார சொல்லலாம் என்ன அழுகிறீங்க யார சொல்ல நாயகமே? அஸ்மா நான் ஒரு செய்தியை சொல்லவா என்று கேட்குறாங்க. என்ன யார சொல்லலாம், என்ன செய்தி? உன்னுடைய கணவர் ஷஹீதாக்கப்பட்டுட்டார், உன்னுடைய கணவர் ஷஹீதாக்கப்பட்டுட்டான்னு உங்களால் தாங்க முடியல, ஓடு சத்தம் போட்டுட்டான். ஓடு சப்தம் விட்டு அழுத போது லா தக்கூலி ஹுஜரா ஒலா தல்ரிபி சதுரா, அஸ்மா அப்படி செய்யக்கூடாது, நீங்கள் இப்படி கத்தாதீங்க, அழலாம். நான் அழலையா அழுங்க, அது தப்பில்லை, கண்ணீர் வடிப்பது தப்பில்லை, இப்படி கத்தாதீர்கள். அதே மாதிரி நெஞ்சிலையும் நீங்க அடிக்காதீங்க. ஒலா தல்ரிபி சதுரா ஒலா தக்கூலி ஹஜரா ஒலா தல்ரிபி சதுரா, நெஞ்சிலை அடித்துக் கொள்ள கூடாது, இப்படிலாம் நீங்க இருக்கக்கூடாது, பொறுமையாக இருக்கணும் என்று சொல்லி அந்த பிள்ளைகள் சல்லல்லாஹு கூட அழுதுகிட்டே தான் சொல்றாங்க. அவங்களும் அவங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரை தாரையாக வடிகிறது. இதை பார்க்குறாங்க. அப்படி நீங்க பொறுமையாக இருங்க என்று சொன்ன உடனே தான் அப்படியே அமைதியாயிட்டாங்க. இதுதான் சஹாபியத்துகளுடைய நிலை. நீங்க பொறுமையா இருக்கணும், அழக்கூடாது என்று சொன்னதும் தான் தாமதம், அப்படியே அமைதியாக ஆகிவிட்டார்கள். சொன்னார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சும்ம قال இஸ்னஉ لآل ஜாஃபர் طعاما فقد شغلوا من عن انفسهم اليوم. நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க, எனவே பக்கத்து வீட்டுக்காரர்களே நீங்கெல்லாம் அவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுங்க. இப்ப நம்ம ஊர்ல மௌத் விழுந்துட்டுனா பக்கத்து வீட்டுல இருந்து சாப்பாடு தயாரிப்பாங்க. இதெல்லாம் சுன்னாவை பாருங்க. நம்ம ஆபாக்கள் வெளியூர்ல பாருங்க, நம்ம வெளியூர் குறை சொல்லலை, அவங்க வீட்லயே தான் சாப்பாடு சமைப்பாங்க. வெளியூர்களை அவங்க எந்த வீட்டில் ஜனாசா விழுந்ததோ வெளியூர்லேருந்து வரக்கூடியவங்களுக்கெல்லாம் கூட அந்த வீட்டிலேயே சாப்பாடு சமைப்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் அப்படி செய்யறது இல்லை. இஸ்னாவு லி ஆலி ஜாஃபர, ஜாஃபருடைய குடும்பத்திற்காக நீங்கள் என்ன செய்யுங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்தாங்க, நீங்களாம் சாப்பாடு செஞ்சு ரெடி பண்ணுங்க, அவங்க இன்னைக்கு ரொம்ப கவலையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க என்று சொன்ன போது பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன செஞ்சாங்க, சூழ இருக்கக்கூடியவர்கள் உணவை தயாரித்து வைத்தார்கள். இப்போ இதெல்லாம் சஹாபியத்துகளினுடைய சிறப்பு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்ம ஆபாக்கள் எந்த அளவுக்கு அதை பேணி நடந்திருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் கூட ஒரு வீட்டில் மௌத்து ஒன்று பக்கத்து வீட்டுக்காரங்க தயாராகிறாங்க இல்லையா, உடனே சாப்பாடு அவங்க வீட்டில் ரெடி ஆகும். இது பெரிய ஒரு சுன்னா, இது லேசான ஒரு விஷயம். சாப்பாடு ஆக்குறேன்னா ஒரு 10 பேர் இருப்பாங்களா அந்த வீட்டில், அந்த 10 பேருக்கு ஒரு வேலைக்கு 2 வேலைக்கு சாப்பாடு ஆகி கொடுக்குறது பெரிய விஷயமா? பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய சவாப் இப்போ நமக்கு தெரியாது சகோதரர்களே. ஒரு மகத்தான பாக்கியம் அதில் இருக்கிறது. அவர்களுடைய கவலை, அவங்களுடைய கவலை எதையும் சமைப்பதற்கோ வேறு காரியங்களை சிந்திப்பதற்கோ முடியாத அளவிற்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கவலை அவர்களிடத்தில் இருக்கிறது. அந்த நிலையிலே அவர்களுக்காக உணவு சமைத்து கொடுப்பது என்பது மிகப்பெரிய இபாதத்து என்பதை நாம் புரிந்துக்கணும். என்ன அழகான இபாதத்துக்கள் நம்முடைய ஆபாக்கள் செஞ்சு வச்சிருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய இபாதத்துக்கள் என்ன செஞ்சிருக்காங்க, செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்து வையுங்கள் என்று. அதற்கு பிறகு கொஞ்சம் காலம் கடந்தது, இதாவுடைய காலம் எல்லாம் முடிந்தது. இப்போ இவர்களை அடுத்து கல்யாணம் முடிக்கிறதுக்காக வந்தது யார் தெரியுமா? சரி, அபூபக்கர் சித்திக் நான் கல்யாணம் முடிக்க வரும்னா எவ்வளோ பெரிய யார், முதல் கலீஃபா அபூபக்கர் சித்திக் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னாங்க, யாரும் சொல்லலாம் அஸ்மா பின்த் உமைஸை, அதாவது ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் முடிச்சவங்க ஷஹீதா போயிட்டாங்க. இப்போ நான் கல்யாணம் முடிக்க விரும்புகிறேன், அவங்களுடைய பிள்ளைகள்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, எனவே நான் கல்யாணம் முடிக்கட்டுமான்னு கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தார்கள். கல்யாணம் முடிஞ்சுது. கல்யாணம் முடிஞ்சு குழந்தையும் உண்டானாங்க, அவங்க குழந்தையும் உண்டாயிருக்கிறாங்க. குழந்தை ஹம்லாக இருக்கக்கூடிய சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு போறாங்க. அப்படி ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு போகும் பொழுது சையதுனா அபூபக்கர் சித்திக் நாயகமும் ஒன்னா போறாங்க, தன்னுடைய மனைவியும் அழைச்சிட்டு போறாங்க. யாரு? நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்ணையும் அழைச்சிட்டு போறாங்க. நானும் வருவேங்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறீமா அப்படின்னு கேட்கிறாங்க. சித்திக் நாயகம் கேட்கத்தான் செய்றாங்க, நீங்க வர்றீங்கிறீங்களே, நீங்க குழந்தை உண்டாயிருக்கிறீங்க, நிறமாசமா உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்ப அவங்க சொன்னாங்களாம், உண்மைதான், சிரமம் இருந்தாலும் பரவாயில்லை, என்ன இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்து ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் வேற எப்பமாவது கிடைக்குமா எனக்கு? எப்படி சிந்திக்கிறாங்க பாருங்க. அவங்களோட போற ஹஜ், ஏன்னா அவங்க ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இனிமேல் அடுத்த வருஷம் எப்படி இருக்குமோ எனக்கு சொல்ல தெரியல, நான் இருப்பேனா இல்லையாங்கிற அப்படிதான் நினைச்சிருப்பாங்க அவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும் அடுத்த வருஷம் நம்ம இருக்க மாட்டோங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் சஹாபிகளுக்கு அப்பவே அவங்க உணர்த்தினாங்க, நான் அடுத்த வருஷம் இருக்க மாட்டேன், எனவே என்னிடமிருந்து ஹஜ்ஜினுடைய இதுகளை நீங்க என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நிறைய விஷயங்களை சொல்லி வச்சுட்டாங்க, முன்னறிவிப்பு செய்தார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்து செல்லக்கூடிய பாக்கியம் எப்போது கிடைக்கும் எனக்கு சொல்ல தெரியல. அதனால நானும் என்ன செய்யறேன், நான் இணைஞ்சு வர்றேன். ஏன்னா ரசூலுல்லாஹ்வே ஹஜ்ஜுக்கு போறாங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜு போறாங்க, அவங்களோட இணைஞ்சு போறது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும்.
அவங்களோட இணைந்து போறதுன்னு சொன்னா அதுக்கு தகுந்தவாறு அந்த ஹஜ்ஜு எல்லாமே கபூலான ஹஜ்ஜு மாத்திரமல்ல, எவ்வளவு நன்மைகள் கிடைத்திருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இணைஞ்சு செய்யறதாக இருந்தா. மற்ற இமாம்களுக்கு பின்னாண்டு தொழுகிறதுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாண்டு தொழுவதுக்கு இடையில வித்தியாசம் இல்லையா? இருக்கா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னாடி தொழுகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தானதுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் நாயகத்துக்கு பின்னால் நின்று சஹாபிகள் தொழுதார்கள் தான். அவங்களுடைய வஃபாத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி தொழுதாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி தொழுதாங்க, அலி நாயகத்துக்கு பின்னாடி தொழுதாங்க. இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி நின்று தொழுததற்கு ஈடாக ஆகுமா? ஆகாது. அது ஒரு தனி சிறப்பு தான். அந்த தொழுகைக்கு தனி அந்தஸ்து தான். அது ஒரு தனி ஒரு சிறப்பு. எனவே அவர்களோடு இணைந்து ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கிறது அல்லவா, அதை இழப்பதற்கு நான் தயாராக இல்லை என்றார்கள். சரி வாங்க மாட்டாங்க, புறப்பட்டு போயாச்சு. மதீனா ஷரீஃப்லேருந்து கொஞ்சம் தூரம் துல்ஹுலைஃபா எல்லாருக்கும் தெரியும். அங்கே தான் என்ன செய்வாங்க, எஹ்ராம் கட்டுவாங்க. துல்ஹுலைஃபால எஹ்ராம் கட்டிட்டு தான் அங்கே போகிறது. ஸல்லல்லாஹு துல்ஹுலைஃபால தங்கி இருக்கிறாங்க எஹ்ராம் கட்டுறதுக்காக. அந்த நேரத்தில் பிரசவ வேதனை வந்துருச்சு. பிரசவ வேதனை அங்கே வந்துருச்சு. எல்லாம் எஹ்ராம் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. குழந்தையும் பெற்றுட்டாங்க. அங்கே பெயர் வைக்கப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரே அபூ சினா வைக்கிறாங்க, முஹம்மத் என்ற பெயரே வைக்கிறாங்க. முஹம்மது இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா பேரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை தான் என்ன செஞ்சிட்டாங்க, வச்சுட்டாங்க. இப்போ என்ன செய்யறது, எல்லாம் குழந்தை பெற்று பச்சை குழந்தையா இருக்கிறாங்க, பச்சை உடம்பா இருக்கு. நிஃபாஸுடைய காலம், பிள்ளை பேர் தொடக்கு நிஃபாஸுடைய காலமாக இருக்கு. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் இதுக்கு மேலே என்னமா செய்ய முடியும்? அவங்களுக்கு ரொம்ப ஒரு பயம் வந்துருச்சு. பயம் வந்து என்ன செய்யறது, போகவும் ஆசை. பச்சை குழந்தை கை குழந்தை கையில் இருக்கு, நிஃபாஸுடைய காலமாக இருக்கிறோம், உடல்ல எவ்வளவு வேதனைகள் இருக்கும். இதெல்லாம் இருக்கும்போது என்ன செய்யறதுங்கிற ஒரு பிரச்சனை, ஒரு யோசனையும் ஏற்பட்டது. சித்திக் நான் சொல்லிட்டாங்க, சரி பரவாயில்ல, நம்ம தான் எஹ்ராம் ஒன்று கட்டலையே, நீங்கள் என்ன செஞ்சிருங்க, நீங்கள் மதீனா ஷரீஃப் திரும்பிடுங்க, நான் அதுக்கு தகுந்த ஒரு ஆளை வச்சு நான் உங்களை அனுப்பிடுறேன், கிட்ட தானே போயிடலாம், இன்ஷா அல்லாஹ் வந்து பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கூட சரி இப்படி ஒன்று முடிவு செஞ்சுக்கிடுவோம். ஆனால் இந்த முடிவை நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லுவோம், அவர்கள் என்ன சொல்லுகிறாங்க என்று நாம் பார்த்துக்கொள்வோம் என்று முடிவு அங்கே கொண்டு போகிறாங்க. யாரை சொல்ல இப்படி குழந்தை பிறந்திருக்குது, நீங்கள் பேர் வைங்க. என்ன பேர் வைக்கணும்? உங்கள் பேர் தான் முஹம்மத். சரி, இப்போ என்னுடைய மனைவி நான் மதீனா ஷரீஃபுக்கு திருப்பி அனுப்பிடட்டுமா என்று கேட்டபோது வேண்டாம் சொல்லலாம்னு சொன்னாங்க. அந்த பெண்ணும் இந்த குழந்தையும் ஹஜ்ஜுக்கு வரட்டும் அப்படின்னாங்க. இப்போவே குளிக்க சொல்லுங்க, அவங்களுக்கு அந்த பிள்ளை பேர் திடக்கு என்பது உடனே நின்றும். சல்லல்லாஹு உடனே சொல்லிட்டாங்க, உடனே நின்றும் அவங்களை குளிக்க சொல்லி இப்பவே இஹ்ராம் கட்டிட்டு வர சொல்லுங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று அங்கேயே துஆ செய்தார்கள். உடனே இவங்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷம் தாங்க முடியல. அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வை தன் வாயால் சொல்லிட்டாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது என்று, என் பிள்ளையும் சேர்ந்து ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது அல்லவா என்று என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க. அங்கேயே துப்புரவாயிட்டாங்க. இங்கே போயிட்டு வர்றதுக்குள்ளே எல்லாமே துப்புரவாயாச்சு. உடனே குளிச்சாங்க, அங்கனே இஹ்ராம் கட்டிட்டு அங்கனே ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, நான் போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் ஒரு சின்ன சங்கடத்தை கூட நான் அனுபவிக்க இல்லை. ஒருவேளை நான் குழந்தைய பெறாமல் இருந்தாலும் கூட அந்த ஹஜ்ஜினுடைய சில சங்கடங்கள்லாம் கூட எனக்கு வந்திருக்கும் என்பது தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு துஆ செஞ்சிட்டாங்க, எந்த சங்கடமும் வராது என்று சொன்ன போது நான் என்னுடைய கோத்திற்கு நாங்கள் போனோமே இதுலேயே சங்கடத்தை அனுபவிக்காத ஒரு ஆள் சொன்னா அது நான் தான். எந்த கஷ்டமும் எனக்கு ஏற்படவில்லை என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். சையதுனா அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பின்னால் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் நான் சொன்னாங்க, அஸ்மாவை பார்த்து, அஸ்மா உனக்கு முந்தி நான் மூத்தாயிடுவேன், உனக்கு முந்தி நான் மூத்தாயிடுவேன். அது அவங்களுடைய கராமத்து வேற இருக்கு. அபூபக்கர் சித்திக் நான் சொன்னாங்க, இந்த சொத்துக்கள் எல்லாம் பங்கு வைக்கும் பொழுது இந்த இத்தனை பிள்ளைக்கு இது இது அப்படின்னு சொல்றாங்க. கூட ஒரு ஆம்பளை பிள்ளையும் சேர்த்து சொல்றாங்க. என்ன இப்படி ஒரு ஆம்பளை பிள்ளையும் சேர்த்து சொல்றீங்களே, இங்கே எங்கேக்குது ஆம்பளை பிள்ளை? என் மனைவியினுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிறான், அவன் பிறப்பான், அவனுக்கு சேர்த்து தான் இப்போ நான் என்ன செய்யறேன் கணக்கை சொல்றேன்னு அவங்க என்ன செய்ய ஒரு கராமத்தை சொல்லிட்டு போனாங்க. அதெல்லாம் ஹதீதுகளில் வரலாறுகளில் தெளிவாக இருக்கிறது. சரி ஹைர், அது வேறு செய்தி. அவர்கள் சொன்னார்கள், அஸ்மா நான் மௌத்தான பொழுது என்ன குளிப்பாட்டுறது நீ தான் குளிப்பாட்டணும், என்ன நீ குளிப்பாட்டணும் என்று சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் நீ நோன்பு பிடிச்சிருப்பா சொல்றாங்க. அன்னைக்கு நீ என்ன செய்ய, நான் மௌத்தாகக்கூடிய தினத்தில் நீ நோன்பு நோட்டிருப்பாய், அந்த நோன்பை நீ விட்டுறணும், சுன்னத்தான நோன்பு, அந்த நோன்பை நீ விட்டு விடு என்று சொன்னார்கள். அதே மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க நோன்பு நோட்டு இருக்கிறாங்க, குளிப்பாட்டினாங்க. ஆனால் நோன்பை விடலை. நோன்பை ஏன் விடலைன்னு சொன்னா, தன் கணவன் சொன்னது மறந்துருச்சு, அவங்க மறந்துட்டாங்க, நோன்பை விட சொன்னது மறந்துட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, அதே மாதிரி குளிப்பாட்டி எல்லாம் முடிஞ்சுது, அடக்கமும் செஞ்சு முடிஞ்சுது. மகரிபை நெருங்கிருச்சு. நோன்பை திறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. மகரிபு ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும்போது திடீர்னு ஞாபகம் வருது, ஆஹா நம்ம கணவர் சொன்னாங்களே நோன்பு பிடிச்சிருப்பா, நீ அந்த நோன்பை விட்டுருன்னு வேற சொன்னாங்களே. இப்போ என்ன, ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது, ஒரு 10 நிமிஷம் இருக்குது, யாருக்கா விடுறதுக்கு மனசு வருமா?
உடனே தண்ணி எடுத்து நோம்பை முடிச்சுக்கிட்டாங்க. உடனே தன்னுடைய நோம்பை என்ன செய்ய, நோம்பை முறிக்க சொன்னார்கள். தன்னுடைய கணவர் முறிக்க சொன்னாங்க. அதுக்கு 5 நிமிஷம் இருந்தானா 1 நிமிஷம் இருந்தா என்ன, நோம்பை விட சொல்லிட்டாங்க. அதனால நோம்பை விட்டு விடுகிறேன் என்று உடனடியாக நோன்பை விட்டார்கள். செய்தனா அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா இப்படி பேணுதல் மிக்க பெண்களாக அவங்க என்ன செய்திருக்கிறார்கள், விளங்கி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பாருங்க, அவங்களை கல்யாணம் முடிக்கிறது யாரு தெரியுமா? அலிநாயகம் கல்யாணம் முடிக்கிறாங்க. அவங்களுக்கும் 2 பிள்ளை பிறகு கல்யாணம் முடித்து அவர்களும் என்ன செய்றாங்க, யஹ்யா அவுன் என்ற 2 பிள்ளைகள் அவங்களும் பெற்றெடுக்கிறாங்க. அலிநாயகம் கல்யாணம், அலிநாயகம் ஏற்கனவே முதல்ல முடிச்சிருந்தது யாரு? அலிநாயகத்தினுடைய சகோதரர் ஜாபர் ரலியல்லாஹு தான் முடிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு யார் முடிச்சிருக்கா? அபூபக்கர் சித்திக் நாயகம் முடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அலிநாயகம் முடிக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் முதல் கலீஃபாவும் முடிச்சிருக்கிறாங்க, கடைசி கலீஃபாவும் முடிச்சிருக்கிறாங்க, 4வது கலீஃபாவும் முடித்திருக்கிறாங்க. இப்படி ஒரு சிறப்பு இவர்களுக்கு கிடைத்தது என்று சொன்னால், அடுத்த இன்னொரு பெண்மணியை பற்றி நிறைய செய்திகள் இருக்கிறது. இன்னொரு பெண்மணி எடுத்துக்கொண்டால் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா, ஒரு அற்புதமான ஒரு பெண்மணி. இவங்களுடைய அசல் பேர் பரக்கா. பரக்காங்கிறது அவங்க பேரு. ஆனால் அவங்களுக்கு கல்யாணம், முதலாவது கல்யாணம் முடிந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, ஐமன் பேர் வச்சாங்க. அதனால உம்மு ஐமன், ஐமனுடைய மா அப்படின்னு உங்களுக்கு பேர் வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வளர்ப்பு தாய். இன்னும் சொல்ல போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாவுடைய அடிமை. இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா யார் என்று சொன்னா, அசல்ல அப்துல்லா நாயகம் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையாகிய அப்துல்லா நாயகத்தினுடைய அடிமையாக இருந்தவர்கள். அப்துல்லா நாயகம் வஃபாத்தான போது இந்த பிள்ளையை அரவணைத்துக் கொண்டு வளர்த்ததெல்லாம் இவங்க தான். உம்மு ஐமன் நாயகம் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொல்ல போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது முதலாவதாக குழந்தையை கையில வாங்கினது உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா, அந்த பரக்கத். அதுக்கு பிறகு வாப்பா வஃபாத் ஆயிட்டா அந்த அடிமைகள் பிள்ளைகளுக்கு சேருமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்த போது கல்யாண சமயத்தில் கதீஜா நாயகி கல்யாணம் முடிக்கும் பொழுது உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை உரிமை இட்டுட்டாங்க. ரொம்ப கிருபை உம்மு ஐமன் நாயகத்துக்கு மேல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கிருபை. சொல்லுவாங்களா, உம்மு ஐமன் உம்மி பஅத உம்மி, என்னை பெற்றெடுத்த தாய்க்கு அடுத்த தாய் உம்மு ஐமன் தான் காட்டுவாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பெண்மணி. இவங்களும் 2 ஹிஜ்ரத்து போனவங்க தான். ஹபஷாவுக்கும் போனாங்க, மதீனா ஷரீஃபுக்கும் வந்தாங்க. ஆனா உம்மாவாக இருந்தாலும் கூட பெற்ற உம்மா இல்லை, வளர்ப்பு உம்மா. இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ்வுடைய அடிமையாக இருந்து உரிமை பெற்றவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வீட்டில் நம்ம உம்மம்மா பாபிச்சா இதெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் சில பிள்ளைகள் பேர பிள்ளைகள் தமாஷ் பண்ணும், என்ன கிளவி அப்படி இப்படி தமாஷ் பண்ணுவாங்க இல்லையா. நம்ம வீட்டில் இந்த கலகலப்பாக இருப்பதற்காக நம்ம வீட்டில் சில ஆட்கள் என்ன செய்வாங்க, இந்த பேர பிள்ளைகள் பொதுவாக என்ன செய்வோம், சில பிள்ளைகள் வயசு முதிர்ந்த கிளைவுகள் இருந்தால் அவங்கள வீட்டில் இருக்கக்கூடிய தமாஷ் பண்ணுறது உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அது உம்மு ஐமன் அப்படி தமாஷ் பண்ணுவாங்களாம். உம்மு ஐமனை அப்படி தமாஷ் பண்ணி கலகலப்பாக்குவார்கள் என்ற செய்திகளையும் பார்க்க முடிகிறது. ஒரு கட்டத்தில் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா உரிமை இட்டதற்கு பிறகு அவங்க வெளியூர்லேருந்து வர்றாங்க. அவங்க கணவர் வெளியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளியிலேருந்து ஒருத்தர் வர்றாங்க. வந்துட்டு தன்னை சொல்கிறாங்க, மகன்கிட்ட, வளர்ப்பு மகன் தானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அப்பா நான் திருப்பி போகணும், எனக்கு சரியான வாகனம் இல்லை, எனக்கு ஒரு ஒட்டகம் தாங்க, அந்த ஒட்டகத்தில் நான் ஏறி போயிடுறேன் என்று கேட்ட பொழுது தன் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்களாம், சரி ஒரு ஒட்டக குட்டியை கொடுங்க அப்படின்ட்டு. அப்போ யார சொல்லலாம், ஒட்டக குட்டியை தந்தா அதில் நான் ஏறி போக முடியுமா, அது என்னை தூக்கிட்டு போகுமா, ஒட்டக குட்டியில் நான் போக முடியுமா, ஒட்டகத்தை தந்தால் பரவாயில்ல, இல்லை பரவாயில்ல ஒட்டகத்து குட்டியை தான் கொடுங்காண்டு. என்ன பிள்ளை இப்படி சொல்றியா, ஒட்டகத்தில் நான் கேட்குறேன், நீங்கள் ஒட்டக குட்டியை தர்றீங்களே, ஒட்டக குட்டியை கொடுங்க அப்படின்னோடனே வாங்க வெளியில் நிற்கிது பாருங்க அப்படின்னு பார்த்தா பெரிய ஒட்டகம் நிற்கிது, அழகான ஒட்டகம். இன்னும் ஒட்டக குட்டின்னீங்க, ஒட்டகம் நிற்கிது. ஆமாம், இதனுடைய தாய்க்கு இது குட்டி தானே, நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாய்க்கு இதனுடைய உம்மாவுக்கு இது குட்டி தானே, இது ஒட்டக குட்டினாலும் அது ஒட்டகம் தானே, ஒட்டகமும் ஒட்டகத்தினுடைய இன்னொரு ஒட்டகத்தினுடைய குட்டி தானே என்று நினைச்சாங்க. இப்படி தமாஷ் பண்ணுவார்கள் அவர்களோடு. அந்த அளவிற்கு உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமாக இருந்தாங்க. இவங்க மதீனா ஷரீஃபுக்கு ஹிஜ்ரத்து செல்லும் பொழுது எப்படி செஞ்சுட்டாங்கன்னு கேட்டால், ஒரு நேர்ச்சை ஒன்று செஞ்சுட்டாங்க. நான் நோன்பு வைத்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து போயிட்டாங்க. இப்போ என் பிள்ளையை போய் பார்க்கணும், நானும் ஹிஜ்ரத்து போவோம், அவங்க ஹிஜ்ரத்து போன பிறகு நான் போகாமல் இருக்கிறதா, அவங்க ஹிஜ்ரத்தை போய் பிடிப்போம், அவங்க ஹிஜ்ரத்து போனது பிறகு நான் ஹிஜ்ரத்து போகாமல் இருக்கிறதா என்று அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, ஹிஜ்ரத்து போறாங்க, ஒரு நேர்ச்சை ஒன்று செய்யறாங்க. எப்படி நேர்ச்சை செய்யறாங்க தெரியுமா, நடந்து போவேன், நோன்பு பிடிச்சிக்கிட்டு போவேன். அரபு நாட்டில் நடந்து போகிறது நோன்பு பிடிச்சிட்டு வரணும் லேசான விஷயமா, வெயில் காலத்தில் கடுமையான வெயில் காலம், அங்கிருந்தே நடந்து வர்றாங்க, அங்கிருந்து நடந்து வர்றாங்க, அப்படியே நடந்து நோம்பு பிடிச்சிட்டு வர்றாங்க. ஒரு கட்டத்தில் தாகம் தான், அப்படி தாகம், ஆனாலும் நோன்பை விடலை. என்ன உறுதி பாருங்க,
அப்படி நோன்பை விடாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கிருந்து புறப்பட்டு வர்றாங்க. புறப்பட்டு வந்து ஒரு பகுதிக்கு வந்துட்டாங்க. கடைசியில் நோன்பு திறப்பதற்கான ஒரு நேரம் வந்துருச்சு. ஆனா தண்ணி இல்லை. தாகம்னா நாக்கு தொங்குற மாதிரி தாகம், கடுமையான வெயில், கடும் தாகம், குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் அவங்க ஒரு பகுதி வந்து நெருங்கி இருக்கிறாங்க. மகரிபினுடைய வக்து நெருங்கிடுச்சு. மகரிப் ஆக போது, மகரிப் ஆயிடுச்சு. குடிக்கிறதுக்கு நோன்பை திறக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, தண்ணி இருந்தாலும் போதும் இல்லையா, தண்ணியும் இல்லை. அப்படி என்ற பொழுது வானிலிருந்து ஹதீதுகளில் தெளிவாக இருக்கிறது இந்த தகவல். வானத்திலிருந்து ஒரு வாளி வெள்ள கையத்துல கீழே இறங்குது. வானத்திலிருந்தே ஒரு வாளி என்ன செய்து அப்படியே கீழே இறங்குகிறது. அதில் அருமையான தண்ணீர் இருந்தது. நான் குடித்தேன் என்கிறார்கள் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். தண்ணியை குடிச்சிட்டாங்க. தண்ணியை குடிச்ச பிறகு சொல்றாங்க, அதற்கு பிறகு எனக்கு தாகமே ஏற்பட்டது இல்லை. இதை நான் சோதித்து பார்ப்பதற்காக என்ன செஞ்சேன், கடுமையான வெயில் காலமா இருக்குமா இல்லையா, கடும் அரபகத்துல வெயில் காலம் எப்படின்னு தெரியத்தானே செய்யும். வெயில் காலத்துல நான் வெளியில போய் சுத்துன்னு சுத்திட்டு வருவேன், எப்படியா தாகம் வருதான்னு பார்ப்போம்னு சொல்லி. எவ்வளவு சுத்தி பார்த்தாலும் சரிதான், எனக்கு தாகமே வருவதில்லை. அந்த வாளியில எனக்கு தண்ணீர் இறங்கியது அல்லவா, அதற்கு பிறகு எனக்கு தாகமே வந்தது இல்லை. நான் அந்த நிலைக்கு பிறகு இதை சோதித்து பார்ப்பதற்காகவே நான் பல இடங்களுக்கும் சுற்றி வந்து பார்த்தேன், எனக்கு தாகம் ஏற்பட்டது இல்லை என்று செய்தத்னா உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அருமையான பெருமக்களே, இவங்க ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுடைய கணவர் வஃபாத் ஆயிட்டாங்க. உபைத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முடிச்சு தான் ஐமன்கிற குழந்தை வந்தது. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகனாகிய ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முடித்து உசாமா ரலியல்லாஹு அன்ஹு பிறந்தாங்க. ஒரு கால இந்த மாதிரி உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிறந்ததற்கு பிறகு இந்த உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகனார் உசாமா ரலியல்லாஹு, அதாவது உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பேரன் ஹசன் ஒரு பிள்ளை இருந்தாங்க. ஸல்லல்லாஹு காலத்துக்கு பின்னால ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இந்த உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய அடிமையாக இருந்த உரிமை பெற்ற இப்னு அபில் ஃபுராத் என்று சொல்லக்கூடிய அவர் அடிமையானது உரிமை பெற்றவர். இது ஹசன் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார், உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலாவுடைய பேரன். இது உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலாவுடைய பேரனுடைய மகன். இன்னொருவர் பேரனால் உரிமையிடப்பட்டவர், அடிமையானது உரிமையிடப்பட்டவங்க. இப்ப ரெண்டு பேருக்கு இடையில ஒரு தடவை தர்க்கம் வந்துருச்சு. தர்க்கம் வரும்பொழுது இந்த அடிமை என்ன செஞ்சாரு, இந்த ஹசன் ரலியல்லாஹு தஆலா பார்த்து எபன பரக்காவினுடைய பேரனே அப்படின்னு பரக்கா அப்படின்னு கூப்பிட்டார். இது ரொம்ப சங்கடமா போயிடுச்சு. இந்த ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த காலத்தில் மதீனாவினுடைய காலியாக இருந்த அபூபக்கர் இப்னு முஹம்மது இப்னு அம்ர் இப்னு ஹஸ்ம் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் போய் முறையிட்டாங்க. பாருங்க, எங்க பாட்டி இருக்கிறாங்க இல்லையா, உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அசல் பெயர் பரக்கா, அந்த பரக்கா அப்படின்னு ஒரு கேலியா சொன்ன மாதிரி இருந்தது. அப்படியே கூப்பிட்டாங்க, அந்த காதி கூப்பிட்டாங்க. யார, இந்த இப்னு அபில் ஃபுராத்தை கூப்பிட்டாங்க. இங்க வாங்க, நீங்க அவரை வந்து உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா பேரை சொல்லாம அவங்களுடைய அசல் பேரை சொல்லி பரக்காவுடைய பிள்ளையே, பரக்காவுட்டு பேரனே அப்படின்னு சொன்னீங்களா, என்ன அடிப்படையில் சொன்னீங்க, கேலியாகவா அப்படிங்கும்போது, இல்லை நான் கேலியா சொல்லல, அவங்களுடைய இயற்பெயர் அதுதானே அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் சொன்னேன் அப்படின்ட்டு. நீங்க கேலியா மட்டும் சொல்லியிருந்தா நான் உங்களை 70 கசையடி அடிச்சிருப்பேன். அவங்க யார் தெரியுமா, உம்மு ஐமன் யார் தெரியுமா, ஒரு நாள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அவர்களுடைய இயற்பெயர் சொல்லி அழைத்ததில்லை. உங்களுக்கு தெரியுமா, அது அவங்களுடைய சொந்த பெயரை சொல்லி அழைத்ததில்லை. உம்மி என்ற அம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க, அல்லது உம்மு ஐமன் கூப்பிடுவாங்க, ஐமன் அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. பரக்கான்னு ஒரு நாளும் கூப்பிட்டதில்லை. இவ்வளவுக்கும் அவங்க ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல, ஒரு கட்டத்தில் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய அடிமையும் கூட. தன்னுடைய அடிமையாக இருந்தாலும் கூட தன்னை பெற்றெடுத்த தாய் மாதிரி அவங்க கருதுனாங்க. அப்படிப்பட்டவங்கள நீங்க பேர் சொல்லி கூப்பிடுறீங்களா, அது ஒரு கிண்டலாக இருந்திருக்கும். ஏன்னா 70 கசையடி நான் உனக்கு அடிச்சிருப்பேன் என்று வேகமாக சொன்னார்கள் செய்தனா அபூபக்கர் இப்னு முஹம்மது இப்னு அம்ர் இப்னு ஹஸ்ம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே, இறுதியான ஒரு தகவலோடு, பல தகவல்கள் இருக்கிறது என்றாலும் கூட இறுதியான ஒரு செய்தியோடு நான் நிறைவுக்கு வருகிறேன். ரம்லா ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்வோம், இந்த செய்தி நான் பின்னால் சொல்றேன் அப்படின்னு சொன்னதுனால அது பாக்கி இருக்குது, அதை முடிக்கிறேன். ரம்லா ரலியல்லாஹு தஆலா அபூ சுஃபியான் பின்னால் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. கடுமையான இஸ்லாத்துக்கு எதிரியாக இருந்த பொழுது
ரம்லா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அபூ சுஃபியானுடைய வாப்பா இஸ்லாத்துக்கு எதிரிகளில் தலைமையாக இருக்கிறாங்க. மகளார் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. வந்து கல்யாணம் படித்து மாப்பிள்ளையும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இருவரும் சேர்ந்து அபிஷீனியாவுக்கு போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏற்பட்ட சோதனையை பாருங்க. அங்கே வச்சு ஹபீபாங்கிற பிள்ளை பிறக்குது. அதனால தான் ரம்லா ரலியல்லாஹு அன்ஹா உம்மு ஹபீபா அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தன்னுடைய கணவரினுடைய நடவடிக்கைகளை மாற்றம் தெரிந்தது. கணவருடைய அவங்க ஹிஜ்ரத் வந்திருக்கிறாங்க ஒரு சஹாபி, ஆனால் நடவடிக்கையில் மாற்றம் தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம், செயல்பாடில் மாற்றம், நைட் தொழுகை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்தில் பார்த்தா போதையோடு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயம்! போதையோடு வர்றாங்க. இவங்க அப்படி ரொம்ப திகைச்சு போயிட்டாங்க. என்ன எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு ஒரு கட்டத்தில் சொன்னார். அவர் சொல்கிறாரு, கணவர் சொல்கிறாரு, ரம்லா உண்மையான மார்க்கம் எது தெரியுமா? நஸ்ரானியத்தான், கிறிஸ்டியன் தான் உண்மையான மார்க்கம். நான் அதில் இணைஞ்சிட்டேன், நீனு அதில் வந்து இணைஞ்சிட்டு, அதுதான் உண்மையான மார்க்கம். என்ன பேச்சு பேசுகிறீங்க? நீங்கள் நிதானத்தில் இருக்கிறீங்களா? நாம் எவ்வளவு துன்பப்பட்டு துயரப்பட்டு இந்த மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு பெற்று இந்த அபிசீனியாவிலே வந்து நாம் அங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்கள் கிறிஸ்டிய மதத்தில் போய் நுழைஞ்சிட்டேன்னு சொல்கிறீங்களே, வெக்கமா இல்லை? உங்களுக்கு பயமா இல்லை? அச்சம் இல்லையா? இல்லை, இதான் உண்மையான மார்க்கம், நீனும் அந்த மார்க்கத்திற்கு வர வேண்டும் என்று உறுதியாக நின்றார். கடைசி இப்போ என்ன நிலைமை? பச்சை கை குழந்தையோடு அவங்க இருக்கிறாங்க. ஒன்று கிறிஸ்டியன் மாறணும், கணவனினுடைய ஆதரவு வேண்டும் என்றால் இந்த ஊரில் யாருடைய ஆதரவு இருக்கு? வெளியூரில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஒன்று கிறிஸ்டியனாக மாறணும், கணவனுடைய ஆதரவு. அப்படி இல்லை என்றால் தன்னுடைய தந்தையிடத்திலேயே திரும்பணும். அங்க தந்தையினுடைய வீடு எப்படி இருக்குது? ஷிர்கினுடைய கோட்டையாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய எதிர்ப்பு திட்டங்கள் எல்லாம் அந்த வீட்டில் தான் தீட்டப்படுகிறது. அந்த வீட்டில் போய் உட்கார முடியுமா? அங்கேயும் போக முடியாது. மூன்றாவதாக கணவனை வேண்டாம் என்று தள்ளிவிட்டு இருக்கிறது. இருந்தா தன்னை பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லை. எப்படி முடிவுக்கு வரும்? எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழல் ஏற்பட்டது. கடைசியில் அவங்க சொன்னாங்க, எனக்கு ரப்பு இருக்கிறான், என்னுடைய ரசூல் இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று, என்னுடைய கணவனும் தேவையில்லை, என்னுடைய தந்தையும் தேவையில்லை என்று ஒரு முடிவு கிடைச்சினாங்க. வந்தால் அதற்கு பிறகு அவங்களுக்கு உணவு வகைகள் எல்லாத்துக்கும் கஷ்டம். வீடாக சேர்ந்து என்ன செஞ்சாங்க? வேலைகள் செய்தார்கள். எவ்வளவு துன்பம் அனுபவித்திருக்கிறார்கள். இதற்கு இடையில தான் ஒரு தகவல் வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தகவலை சொல்லி அனுப்புறாங்க. நஜாஷி மன்னருக்கு உம்மு ஹபீபாவை எனக்கு திருமணம் முடித்து வையுங்கள். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். அந்த சோதனைக்கு கிடைத்த ஒரு மகத்தான அந்த சோதனையிலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். பரவாயில்ல, என்னுடைய கணவனவானா, என்னுடைய வாப்பாவானா, எனக்கு அல்லாஹ் ஒரு ரசூல் தான் வேணும் என்று உறுதியாக நின்றதினுடைய ஏற்பட்டதினுடைய விளைவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாகவே, நம்முடைய தாயாகவே மாறக்கூடிய மகத்தான பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்ததை நான் பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே, ஆக சஹாபிகளாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அர்ப்பணிப்பாளர்களாக திகழ்ந்தார்களோ, அதிலிருந்து கிஞ்சிற்றும் குறைவில்லாமல் சஹாபியத்துகளாக இருக்கக்கூடிய நபி தோழியர்களும் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த தகவல்கள் ஒரு சின்ன சான்றிதழ். இப்படி நிறைய தகவல்களை நிறைய சஹாபியத்தினுடைய வாழ்வியலை நாம் பார்க்க முடிகிறது. எனவே அந்த பெருமக்கள், அந்த பெண் மக்கள், அந்த நன்மக்கள் காட்டிய வழியில் நாமும் நம் மக்களும் நின்று வாழ, நம் வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களும் அந்த பாதையை பின்பற்றி வாழுவதற்காக வல்லவனாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம். அத்தகைய தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாழிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.